திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். வாடா போனான்னு கூட மாட்டாங்க, கூப்பிடுங்க கூட மாட்டாங்க. ஏன் அப்படி கூப்பிட அந்த மாதிரிலாம் அப்பா போன அப்புறமா அது வரைக்கும் நானா தான் கூப்பிடுவேன். அப்பா இறக்கு முன்னாடி அண்ணன், அப்பா இருந்தப்பமா தலைவன் கஷ்டப்படலாம், ரொம்ப சொல்லவே முடியாது, நிறைய கஷ்டப்பட்டான். ஸோ அதனாலே வந்துட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. அதனாலே நானா தான் கூப்பிடுவேன். நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. தலைவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அம்மாவுக்கு வந்து 3 குழந்தை முக்கியம் தான். இருந்தாலும் அந்த மூத்த பையன் மேல வந்து ஒரு தனிப்பட்ட பாசம் இருந்துட்டே இருக்கும். அப்ப எப்பெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நிறைய விஷயத்துல ஃபீல் பண்ணுவோம். எங்களுக்கு முட்டை தோசை தர மாட்டாங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் முட்டை தோசை கொடுப்பாங்க. அம்மாவுக்கு என்னன்னா இவன் தானே குடும்பத்தை பாத்துக்கிறான், அதனால அம்மாவுக்கு ரொம்ப பாசம் இவன் மேல. நிறைய பேர் அப்பாவை பார்த்தது இல்லை. ஸோ அப்பாவோட ஃபோட்டோ இதுதான். நிறைய பேர் அப்பாவை வரைக்கும் நாங்கள் காமிச்சதும் கிடையாது. இதுதான் எங்கள் நைனா. போட்டின்னா அவனை அடிச்சுக்க முடியாது. நாங்க 2 பேரோட அவன் சூப்பரா பண்ணுவான். நல்லா படிப்பாரு, ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. எங்க போனா ரியாஸ் தான் பெஸ்ட்னு வாங்க. எங்க இதுல பாத்தீங்கன்னா வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. டிசம்பர் 29 பர்த்டே வருது. சோ பைக் கூட எடுக்கலாம்னு ஒரு ஆசையில இருந்தேன். நிறைய எடுக்கலாம்னு. அது இருந்தாலும் எங்க அண்ணன் தான் கேட்டிருக்கேன். சரி எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். அது அந்த கவாஸ்கி நிஞ்சா 10 அது உங்களுக்கு அது நோ ஃபியூச்சர் சூப்பரா 3 டிஷ் தான் சமைப்பாங்க. 3மே சூப்பரா இருக்கும். சிக்கன் லிவர்ல எதுவும் பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கும். மேகி, கெடுதியான மேகி, அது சூப்பரா செய்வாங்க, அது நல்லா இருக்கும். நேத்து ஒரு பிரியாணி செஞ்சாங்க, அது அடிநாக்கு மட்டும் செம்மையா இருந்துச்சு, மற்றபடி சூப்பர் டேஸ்ட். எப்போ போனாலும் சரி, வீடியோ எப்போ போவேன், வீட்டுக்கு எப்போ போவேன். நீங்க 2 பேரும் கூடயே இருக்காங்க அப்படிங்க. அந்த மாதிரி தோணுது, இது வரைக்கும் தோணுது. இவனா கூடிய இருக்கான் தோணுது. இப்போ மோனி எங்கேயாவது போனாலே எங்களுக்கே அப்படிதான் இருக்கும். அவர் சொல்றதை கவனிச்சிங்களா? நோய் எப்ப பார்த்தாலும் நோய் கூடிய இருக்கிறேன்னு கேக்குறாரு. அப்படிலாம் எதுவும் தோணுது. ஸோ ஒத்துக்க மாட்டாங்க, இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டாங்க, பயமா இருக்கு அப்படி தான் போயிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள். சடனாக எங்கள் மம்மி, எங்கள் வீட்டிலலாம் ஓகே தான். ஸோ அப்போ இவங்க மம்மி ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு மிங்கிலாகி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறது எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் அப்படியே டோட்டலா, இங்க வந்ததுக்கு அப்புறமா என் லைஃப் அப்படியே டோட்டலா அப்சைட் டவுன் மாதிரி. வெளிப்படையா காட்ட மாட்டேன் அவ்வளோ. சோ எதுக்கும் லவ்வர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் காட்டாம நான் நார்மலா தான் வச்சிருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அம்மா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கோவமாவே இருந்தான். நீ ஃபயாஸாவே இரு, நீ வேலையை விட்டுரு, நாங்க 2 பேரும் திரும்பியும் பார்ட் டைம் வேலை உணர்ந்து போறோம்ட்டு இவனை வேலையை விட வச்சோம். ஓகே இல்ல யாருக்குமே. நானும் வந்துட்டு வேலையை விட்டுட்டேன். ரியாஸோ டென்ஸோ ஓட்டுறாரு, அண்ணன் மட்டும் ஸ்டார் பக்ஸ் பண்ணிட்டு போறாரு. சோ வீட்டு ரெண்ட் கட்டணும். எப்படி ரெண்ட் கட்டுறதுன்னு தெரியல. காசு சுத்தமா யாருக்கிட்டுமே காசு இல்லை. ஏதாவது ஒரு நகை இருந்தா ஃபர்ஸ்ட் போயிட்டு அடக்கல்ல வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்பா இருந்திருந்தா கொஞ்சம் அப்பா சப்போர்ட் இருந்திருப்பாரு. அப்பா இல்லை. ஸோ அதனால நாங்களே பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதுவும் பெரிய பையன் நான். அது வந்து எப்படின்னா, நான் வந்து டஞ்சோ தான் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருப்பேன். நைட் ஆனால் ஒரு இன்சென்டிவ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் 10 ஆர்டர் முடிச்சா தான் ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஸோ வந்து 9 ஆர்டர்ஸ் முடிச்சிடுவேன் 12 மணிக்கு. அந்த ஒரு ஆர்டருக்காக ஒரு 1 hour வெயிட் பண்ணுவேன். முடிச்சுட்டா நான் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 1 o'clock அந்த மாதிரி ஆகுமே. இப்போ நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட அவங்க வேலையில தான் இருந்தாங்க. அது ஒரு இஷ்யூல பிரிஞ்சு நான் வீட்டில் தனியா இருப்பேன். நிறைய பேர் அசிங்கமா பேசுவாங்க என்னையும். ஏன்னா நான் ஒரு பொண்ணு இல்லை, தனியா வீட்டில் விட்டு போயிடறாங்க, என்னையும் சேர்த்து அசிங்கமா பேசுவாங்க. இப்போ நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட அவங்க வேலையில தான் இருந்தாங்க. அது ஒரு இஷ்யூல பிரிஞ்சு நான் வீட்டில் தனியா இருப்பேன். நிறைய பேர் அசிங்கமா பேசுவாங்க என்னையும். ஏன்னா நான் ஒரு பொண்ணு இல்லை, தனியா வீட்டில் விட்டு போயிடறாங்க, என்னையும் சேர்த்து அசிங்கமா பேசுவாங்க. அப்பா இறந்துட்டாரு, ஊருக்கு கூப்பிட்டு போகிறோம். இவங்கிட்ட சொல்ல முடியல என்னால். இந்த மாதிரி நம்ம டேடியை கூட்டிகிட்டு இன்னொரு இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக்அப் பண்ண போகிறோம்டா வாடானோன்னா இவன் ஜாலியாக கிளம்புறான். பேக்கில் துணி எடுத்து வைக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். அவனுக்கு தெரியல என்ன சுச்சுவேஷன்ட்டு. எப்படி நீங்க லவ் பண்ணீங்க? 11th படிக்கும்போது, 11th எண்டில். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்காக இவர்கிட்ட நான் பேசினேன். அதுவும் நான் பேசல, அவங்க தான் பேசினாங்க. இவர் நான் நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தார். அது அப்படியே எப்படியே போய் அப்புறம் இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டார். இப்போ எனக்கு திருப்பி இந்த இடத்துல அந்த ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜிம்முக்குலாம் போகணும்னு நினைப்போம். ஒரு ஏதோ 2 ஃபீஸ் நானும் அவரும் கட்டினேன். 2 நாள் தான் போகணுமே, இன்னும் போவே இல்லை ஜிம்மு. நல்லா பண்ற, ஆனா 10 நாள் வர மாட்டேங்கிற. அவங்க வந்து இஎம்ஐ கட்டல. வந்து கேட்டதுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க, ஒரு லேடி தான் நல்லா ஷவுட் பண்ணி பேசினாங்க, ஒரு மாதிரி பேசினாங்க. ஸோ நானும் ஒரு மாதிரி வந்துட்டேன், வேலையை விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஏதோ வாங்க வந்துக்கிறேன். அவங்க அப்பா போல வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க கேக் சாப்பிட்றீங்களா அப்படி சொன்னாங்க. இப்போ இப்படி வந்து உட்காருங்க.
வந்ததுல இருந்து நான் பாக்குறேன் வந்து இவரை வாடா படம் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. நானா கூப்பிட்டேன் கூப்பிடு. அவ்வளவு ரெஸ்பெக்டா வந்து ஏன் ஏன்னா அண்ணன் தானே கூட பிறந்த அண்ணன் தானே வாடா படம்ங்கிற வச்சு மாட்டீங்களா? அது எப்படி அந்த நானான்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். அண்ணன் சொல்ல மாட்டாங்க, நானான்னு. நானான்றதே ஒரு லவ்வான வேர்டு மாதிரி தான் இருக்கும். அது வாடா போனாலும் சரி, அண்ணன் கூப்பிட்டா கூட அந்த லவ் கிடைக்குமா எனக்கு தெரியல. எங்க கமெண்ட்ஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா நிறைய பேர் என்ன நானா தான் கூப்பிடுவாங்க. நியாஸ் நானா, ரியாஸ் நானா, நானான்னு அவங்களே செட் ஆயிட்டாங்க. நானான்றது அண்ணன்ட்டு. ஸோ அது கூப்பிடுறப்ப எனக்கும் பிடிச்சிருக்கும், இவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால நானானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வாடா போடான்னு கூட மாட்டாங்க, கூப்பிடுவீங்க கூட மாட்டாங்க. ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு உறுதியா இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் எப்படி சொல்றது, அப்பா போன அப்புறமா அது வரைக்கும் நானா தான் கூப்பிடுவேன். அப்பா இறக்கு முன்னாடி அண்ணன். சோ அதனால ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. அண்ணனா வாங்கண்ணா போங்கண்ணா அந்த மாதிரி இருக்கும். அப்பா இருந்தப்பமா தலைவன் கஷ்டப்படலாம், ரொம்ப சொல்லவே முடியாது, நிறைய கஷ்டப்பட்டான். சோ அதனாலே வந்துட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. அதனாலே நானா தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி வெளியில வச்சுக்கினா சில பேர் அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா டே வாடா ஈடா அசிங்கமா திட்டுவானுங்க, சண்டை போடுவானுங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது. நான் அப்ப எனக்கு வந்து எப்படின்னா என் ஃப்ரெண்டோட அண்ணன் மாதிரி சொல்லும் போது எனக்கு அவங்க அண்ணனை வந்து நானும் வாடாருனா கூப்பிடுவேன். வாடா இவனி அப்படிதான் கூப்பிடுவேன், வயசுல பேருக்கு இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி எங்க அண்ணன் யாருமே எனக்கு கூப்பிடக்கூடாது சொல்லுவேன். நானே எங்க அண்ணனை நானா தான் கூப்பிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன மரியாதை எங்க அண்ணனை நானா ரெஸ்பெக்டா தான் கூப்பிடுவேன். இவரையும் நானா தான் கூப்பிடுவேன். சில டைம் அப்பப்ப சில டைம் ரியாச தனுஷ் நீங்க வந்து காலேஜ் அந்த மாதிரியா? நாங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, எனக்கு அப்பா மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான். ரியாஸ்ன்னுவேன், அப்புறம் நானான்வேன். இந்த நேரத்துல வாடான்லாம் சொல்ல மாட்டேன். ரியாஸ் நானா இந்த ரெண்டு தான் போவோமே. நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. தலைவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ஜாலி தான். இந்த விஷயத்துல இது பண்ணு அது பண்ணு கைட் பண்றது இவரு தான் ஃபுல்லாவே. எங்களுக்கு இது பண்றா அது பண்றா அப்படின்னு சொல்றது ஃபுல்லாவே இவரு தான் சொல்லுவாரு. ஓகே ஓகே. இப்போ எங்களோட அவார்டு வாங்கினா இங்கதான் வைப்பீங்களா? நிறைய அவார்டு இங்கதான் இருக்கு. ஆமா, அவார்டு வாங்கினா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். நான் ஒரு ஒன்னேவோட இருக்கும், இது வந்து ஒரு 0 இருக்கும். யார் சொன்னா? கேபிஎல் மேட்ச், மேன் ஆஃப் தி மேட்ச் கிரிக்கெட்ல இது ஒன்னு இருக்கும். மத்தபடி மொத்தமா பாத்தீங்கன்னா இவன் தான் இருக்கும். அப்படிங்களா? ஆமா. இவர்தான் ஸ்போர்ட்ஸ் அந்த ஆக்டிவிட்டி எதுனாலும் போயிட்டு கப் வாங்கி வந்துற ஒரு கேரக்டர். எந்த டோர்னமெண்ட் போனாலும் பொங்கல் போட்டியில கூட இந்த ஸ்பூன் எல்லாத்துலயுமே ஸ்போர்ட்ஸ் போட்டினா அவனை அடிச்சுக்க முடியாது. நாங்க 2 பேரோட அவன் சூப்பரா பண்ணுவான். நல்லா படிப்பாரு, ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, வேற என்ன பண்ணுவார், ஸ்போர்ட்ஸ் எல்லா விஷயத்துலயும். கிரிக்கெட் செம்மையா ஆடுவான், ஃபுட்பால் செம்மையா ஆடுவான், கிரிக்கெட் லெஃப்ட் வேற செம்மையா ஆடுவான். எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட், அவர் லெஃப்ட். சோ எல்லாருமே எந்த இதுல போனாலும் அவன் வேற லெவல்ல இருப்பான். எங்க போனா ரியாஸ் தான் பெஸ்ட்னு வாங்க. எங்க இதுல பாத்தீங்கன்னா வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாத்திட்டி எடுத்துக்காங்க. அம்மா வந்து அவன் பாரு எப்படி படிக்கிறான் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அம்மா. இவன் பாரு இப்படி பண்றான், நீ இப்படி பண்ற அந்த மாதிரி அம்மா பண்ண மாட்டாங்க. நீ ஏன் பண்ணல அடி, அவ்வளவுதான். எதுக்கு அடி வாங்கிருக்கீங்க? நான் வந்து ஸ்கூலுக்கு காலைல போகாம கட்டடி போகாம பாத்ரூம்ல உட்காந்துருவான். பாத்ரூம் போற மாதிரி பாத்ரூமே உட்காந்துப்பேன். கரெக்டா 8:45 வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கெல்லாம் அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்க. பரவாயில்ல 9 மணி நேரம் ஸ்கூலுக்கு பண்ணுவாங்க. இவன் அப்படி இல்லை, நான் கரெக்டா போயிடுவான் ஸ்கூலுக்கு. இப்போ கடைக்குட்டியா இருக்கீங்க வீட்டுல, இப்போ 3 பேருக்கு கோவம் வந்தா கூட உங்களை கூட அடிப்பாங்க கண்டிப்பா. அந்த மாதிரி அது நிறைய நடந்திருக்கு. கடைக்கு போறதுனால நான் தான் போறோம். அது ஒரு கண்டினியூவே போட்டுருக்கேன். அப்பெல்லாம் இல்ல. சின்ன வயசுலலாம் இவங்க வந்து சின்ன பசங்களா இருப்பாங்க, வெளியே போக முடியாது, பைக்லாம் வரும். நான் போயின்னு இருந்தேன். நான் கொஞ்சம் இவனு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சரி இனிமே நீங்க போங்கடா அப்படின்ட்டு இவங்கள மாத்தி விட்டேன். அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் நடுவில் இருக்கிற மட்டும் தப்பிச்சு வரும். ஒண்ணு கடைக்குட்டி இல்ல ஃபர்ஸ்டா போவாங்க. இவ்வளவு கேளுங்க, யாரு அதிகமா கடைக்கு போவா? அப்படியா? இவன் சும்மாவே போக மாட்டான். இப்ப இவர் பாத்தீங்கன்னா சின்ன அப்ப வந்து இவரு தான் போயிட்டு இருந்தாரு. இப்ப வந்து இவர் பெரியவர் ஆயிட்டாரா, சுத்தமா போறது இல்ல. ஒரு கடைக்கு இது வரைக்கும் எதுக்கு போட்டு கொடுக்குறாரு? வேற அன்னைங்கிற பொறுப்புல இருந்து என்னென்ன குடும்பமா படுத்துருக்காரு. இந்த நான் தான் டிவி பாப்பேன், இந்த மாதிரி எல்லா வீட்லயும் நடக்கும்ல. நாங்க பாத்துனப்போ இப்பதானே நம்ம கப்புக்கு போயிருந்தோம். எனக்கு எங்க அண்ணன் எப்படிலாம் குடும்பம் பட்டிருக்காங்க. நாங்க உட்காந்து டிவி பாத்துன்னு இருப்போம். இவர் வந்துட்டு போனுக்கு ரிமோட் போற மேட்ச் பாக்கணும். நான் பாத்துன்னு இருக்கிற ஒரு படம்ன்றேன். நான் இப்பதானே வந்தேன் மேட்ச் பாக்கணும் கூடுறான்னு சொன்ன உடனே கொடுத்துடணும். குடுக்கலன்னா அவ்வளவுதான். கொடுக்க மாட்டான். அம்மா உள்ள ஒரு வாய்ஸ் வரும். இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தான். சப்போர்ட் எப்பவுமே சண்டை கூடாது நினைப்பாங்க அம்மா. எப்பவுமே நாம சண்டை போட மாட்டோம். அதுக்கு முன்னாடி எங்க அம்மா ஒரு குரல் கொடுத்துருவாங்க. அவன் கேட்கறாங்க கொடுத்துரு நீ எப்படி பண்றது, நானும் கொடுத்துருவேன். சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். அம்மாக்கு வந்து 3 குழந்தை முக்கியம் தான். இருந்தாலும் அந்த மூத்த பையன் மேல வந்து ஒரு தனிப்பட்ட பாசம் இருந்துட்டே இருக்கும். எப்பெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நிறைய விஷயத்துல ஃபீல் பண்ணுவோம். எங்களுக்கு முட்டை தோசை தர மாட்டாங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் முட்டை தோசை கொடுப்பாங்க. அது கேட்கணும். கேட்டா கொடுப்பாங்க. முட்டை தோசை கொடுக்குறாங்களா, ஆப்பாலையும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதுவும் கேட்பேன் நானு. கேட்க கொடுக்குறாங்க. எனக்கு கேட்டா முட்டை காலி பண்ணுவாங்க. இல்ல ஒரே முட்டை தான் இருக்கும். அது கேட்டா இது யாருக்குமா கிட்ட நியாஸ் எங்களுக்கு தானே போய் வாங்கிட்டு வாங்க கடையில. அவ்வளவுதான். அந்த மாதிரி விஷயம். இனில இருந்து முட்டை தோசை வேணாமா? வேற ஃபுட் தவிர்த்து வேற
அம்மாவுக்கு என்னன்னா எப்படி சொல்றது, இவன் தானே குடும்பத்தை பாத்துக்கிறான், அதனால அம்மாவுக்கு ரொம்ப பாசம் இவன் மேல. எங்க மேலேயே பாசம் இருக்கு. பட் நான் நியாஸ் தம்பி வரட்டதுனால தம்பி வந்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அண்ணன் வந்து மம்மி வந்து தம்பின்னு கூப்பிடுறாங்க, எப்பவுமே தம்பி தான் கூப்பிடுவாங்க. சரி தம்பி வந்து சொல்லிட்டோம் கரெக்டா இருக்கும், அவன் வரட்டும் அப்படின்னு தான் பேசுவாங்க. நியாஸ் எந்த டிசிஷன் நியாஸ் தான் டிசிஷனும் எடுப்போமே. நாங்க பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்க அது எனக்கு எப்பவுமே பக்குன்னு எதுனாலும் கடைசியில என் பக்கத்தில் விடுவாங்க. பொறுப்பு ரொம்ப அதிகமா அதனால யோசிச்சு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால பர்த்டே கூட பர்த்டே டிசம்பர் 29 பர்த்டே வருது. ஸோ பைக் கூட எடுக்கலாம்னு ஒரு ஆசையில இருந்தேன், நிறைய எடுக்கலான்ட்டு. அது இருந்தாலும் எங்க அண்ணன் தான் கேட்டிருக்கேன், சரி எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். குழந்தை ஆசைப்படுது பைக் தானே ப்ரோ இருக்கு ஆல்ரெடி பைக். இல்ல ப்ரோ பைக் எனக்குன்னு பைக். நம்ம மாதிரி வளர்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க பண்ற மிஸ்டேக்ஸே அதுதான். நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும், இருந்தும் இன்னொரு பொருளுக்கு ஆசைப்படுவோம். வீட்டுல பைக் இருக்கு, ஒரு ஓலா பைக் இருக்கு, ஒரு எஃப்சி பைக், அதாவது ஓலா எலக்ட்ரிக் அது இருக்கு. அது எதுக்கு வாங்கினா பெட்ரோல், நான் ஓலா எல்லாம் ஓட்டுவேன், ரேபிடோலாம் ஓட்டுவேன், பெட்ரோலுக்கு பதிலாக இதை ஓட்டலாமேன்ட்டு மாத்தி வாங்கினேன். ஒரு எஃப்சி பைக் ஒன்று இருக்கு, ஒரு டியோ இருக்கு, 3 வண்டி இருக்கு. அது இல்லாம இருக்க ஒரு டியூக் வேணுமா, அதனாலதான் வேணாம். நல்லா சம்பாதிச்சு நல்லா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட பொருளா வாங்கு. இப்ப வளர்றதுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கு. கேமரா ஒண்ணு வாங்கணும்னு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுக்கு என்னப்பா சொன்னேன்? ஓகே தான் சொல்லிருக்கு. என்னடா கேட்டான். சரி அது வாங்கிக்கிறேன், ஏன்னா அது இன்னும் அதை இன்னும் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சரி அது வாங்கிக்கலாம். டியூக்கு கேட்டா நோ, முடிஞ்சு அவ்வளவுதான். அப்படி தெளிவா சொல்லிட்டு உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காத மாதிரி நினைச்சுக்க போறாங்க. இவங்க R15 வாங்கி கொடுத்தாரு. அது நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பைக்னா இந்த பைக் தான் வாங்கணும், அது ஒரு வீடியோவே போட்டு இருப்பேன். என்ன ப்ரோ தப்பு தானே ப்ரோ? அதுதான் அந்த பைக் தான் இருக்குது. சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்க, அதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கினாங்க, நான் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் ஃபியூச்சர்ல இது வாங்குவேன்ட்டு. ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த பைக் ஆசை, நான் வேற எதுக்குமே கேட்டதே இல்லை. இருக்கும் அந்த பைக் மட்டும் தான் சின்ன வயசுல இருந்து. இவன் எப்படின்னா எதுக்குமே எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டான். 1 மில்லியன் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன வயசுல கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்றேன், 1 மில்லியன் சூப்பர், அவ்வளவுதான், முடிச்சிட்டான். சரி 2 மில்லியனுக்காக ஏதாவது பண்ணுவான், 2 மில்லியன் சூப்பர், அவ்வளவுதான். 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் எதுக்குமே செலிப்ரேட் பண்ண மாட்டான். ஒரு எக்ஸைட்மெண்ட் இவனை பார்க்கணும்னா இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லை. ஒரே தடவை பைக் வாங்கி கொடுத்தோம், அப்ப மட்டும் தான் எக்ஸைட்மெண்ட் ஆகி நாங்க பார்த்தோம். இப்போ வரைக்கும் வேற எதுலையுமே பார்த்தது இல்லை. நீ எதுக்கு தான் எக்ஸைட்மெண்ட் ஆக? பைக் மட்டும் தான். அது அந்த கவாஸ்கி நிஞ்சா 10 அது ஒன்று. அது நோ, அது நோ. ஃபியூச்சர் டியூக்குன்னு நீ கேட்டுக்கிறேன். நான் வாங்கி தான் கவாஸ்கி சண்டை 2 பேருக்கும் வாங்கி தந்துருவோம். கலாட்டால இருந்து வீடு நம்ம ஏதாவது கூப்பன் போடுறோம். ஓகே மோனி, நீங்க வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா அது மாதிரி அவங்கள? நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க பக்கத்துல. சர்ப்ரைஸ்லாம் பண்ணது இல்ல. இப்பதான் இது பைக் தான் என்கிட்ட கேட்டாங்க, நான் போய் அவர்கிட்ட கேட்டேன் பைக் வாங்கி தரலாம். வேணாம் அவ்வளவுதான், டவுன் ஆயிட்டாரு. வேணாட்டீங்களா? ஓகே முடிஞ்சு வாங்கி இப்போ ஃபயர்ஸ் வந்து நான் வந்து இத பண்ணுவேன் சர்ப்ரைஸா. அவருக்கு வந்து நிறைய இந்த பிளே ஸ்டேஷன், அப்புறம் பைக், கார், இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். PS5 வேணும்னு கேட்டாங்க. நான் பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு, ஒண்ணு வேணும்னா உடனே வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டாரு. பர்த்டே 4 மாசத்துல வருது, 4 மாசத்துல நான் சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்துருவேன். இல்ல எனக்கு வேணும்ட்டு அவரே போய் வாங்கிட்டு அவரே EMI கட்டிட்டு முடிச்சுட்டாரு. நெக்ஸ்ட் கார் வேணும் இவர் தான் ஆரம்பிச்சாரு, அதுக்கு அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்பயே முடியல. இப்ப திரும்பி புதுசா எனக்கு பைக் வேணும், நடுவில் ஏதோ ஒரு பைக் கேட்டேன், புல்லட் அது முடிஞ்சிருச்சு. இப்ப திருப்பி என்ன கேட்டா டியூக். இப்ப இதுவும் முடிஞ்சிருச்சு. இதுவும் வேணாம். முன்னாடி இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாங்க உங்க மேல. நம்ம என்ன ஒரு ஆசை ரொம்ப பெருசு, ரொம்ப உடனே நடந்துன்னு நினைக்கிற கேரக்டர் பையன். அதே மாதிரிதான் ஒண்ணு, நான் போன் வாங்கலான்னு நான் வந்து ஒரு மொக்க போன் வச்சு சுத்தி இருந்தேன். இவங்களாம் நல்ல போன் வச்சிருந்தாங்க. நான் ஒரு போன் வாங்கலாமே ஆசைப்பட்டு இவன்கிட்ட பேசினேன். உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஐபோன் வாங்கலான்னு இருக்கிறேன்டா, 15 Pro வாங்கலாம், மேக்ஸ் வாங்கலான்னு இருக்கிறேன், நம்ம வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள் இவன் வாங்கி வந்துட்டான், இவனுக்கு வாங்கி வந்துட்டான். இவன் ஒரு போன் வச்சிருந்த ஐபோனு, அதை போட்டு இதை வாங்கி வந்துட்டான். நான் வாங்கலான்னு என்னடா நீ வாங்கி வந்துட்டேன், இப்போ இதுல ஷூட் பண்ணிக்கலாம், நான் ஃப்ரீயா விடுங்க அதே வச்சுக்கோன்ட்டான். ஸோ நான் ஒன்று வாங்கலான்னா எனக்கே ஒரு டெஸ்ட் கொடுத்து இவன் வாங்கி வந்துட்டான். அந்த மாதிரி அடுத்தது அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்பான். வாங்க முடியும் இருந்தாலும் அந்த அண்ணன் சொன்னாதான் நான் வாங்குவேன். அதனாலதான் நான் வாங்க விடாம பண்றேன். என்னால வாங்க முடியும், ஆனாலும் இப்ப வாங்க வேணாம், அதை வேற எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு கேமரா விட்டு போட்டு பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. என்ன பண்றது ப்ரோ? நான் வந்து நீ எவ்வளவு பேசுனேன், அப்பா இருக்காரு, டிராயிங் வச்சிருக்கீங்க. ஆமா, அது வந்து எங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நம்ம ஃபேமிலியில சேர்ந்த ஒருத்தன் வந்து இங்க வரைஞ்சி இங்க வந்து கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு கொடுத்தது. எங்களுக்கு ரொம்ப டச்சான போட்டோ. அப்பா கூட நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ கூட கிடையாது. இந்த ஒரு போட்டோ அவங்களே கிரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி, எங்க பூனை குட்டி எல்லாத்தையும் பண்ணி. அதனால இது ரொம்ப பிடிச்ச போட்டோ. அதனால இதை ஃப்ரேம் போட்டு அப்படியே எங்களுக்கு இஷ்டம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் லவ் மேரேஜ். அப்பா பாத்தீங்கன்னா அந்த பிராமின், அவங்க அவங்கள சேர்ந்தவர். அம்மா முஸ்லிம்ஸ்.
2 பேரும் லவ் மேரேஜ். அந்த காலத்துலயே அப்பா வந்து பேர் ராஜா. படம் தான். ராஜசேகர் அவர் பேர், அப்பா பேரு ம். அப்துல் ரஷீத்னு மாறியாச்சு. ம். லவ் மேரேஜ். ஸோ அவங்க மூலியமா வந்ததுதான் இந்த லவ் ம். எல்லாமே Okay, okay. நடந்தது. ஏதாவது சொல்லிருக்காங்களா? மெமரி ஷேர் பண்ணீங்களா அந்த காலம்? ஏன்னா அந்த காலத்துல வந்து அப்பா சைட்ல ஃபுல்லா எதிர்ப்பு. ஆ. அப்பா சைட்ல யாருமே இல்ல. ம். அப்பாவோட தங்கச்சி, அப்பாவோட அம்மாவும் எதிர்ப்பு. அம்மாவும் ஒத்துக்கல. அப்பாவோட தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கூட சப்போர்ட் தான். ம். அவங்க மட்டும் தான் எங்க கூட இப்போ பேசுவாங்க. மற்றபடி எங்களுக்கு யாருமே தெரியாது. அப்பா கூட்டிட்டு போக மாட்டாரு. ம். இவங்க நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு காமிக்க மாட்டாரு. கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க சொல்லியிருக்காரு. ம். ஆனா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனா அம்மா தான் உங்களுக்கு மொத்த சைடுமே. அம்மா சைடு ஃபுல்லா எங்களுக்கு நிறைய பேர். ஸோ அப்பா வந்து ஒரு சஸ்பென்ஸோடய இருந்துட்டாரு. ஒரு என்ன சொல்றது, நிறைய ஒரு சஸ்பென்ஸோடய அப்பா போயிட்டாரு. யார் எங்க சொந்தக்காரனே தெரியாம போயிடுச்சு இப்போ எங்களுக்கு. அதனாலதான் அப்போ ஃபேமிலியே எல்லாமே வந்து ஒரு பயங்கரமா இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்களே. அவங்க அந்த காலத்துல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு மதம் மாத்தி கல்யாணம் எப்படி லவ் ஸ்டார்ட் பண்ணாங்க அதான் கேட்டீங்களா? நம்மள கேட்டீங்களா? ரெண்டு அவங்களோட லவ் ஸ்டோரி அது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன், சொல்லிருக்காங்க. அது ரொம்ப பெரிய லவ் ஸ்டோரி. ம். அது சொன்னா நம்ம Duration டியூரேஷன் பார்த்தா படமே ரிலீஸ் பண்ணிடலாம். 3 மணி நேரம். ஓகே, புரியுது. டக்குனு வேற முறா அப்படிங்க. ஓகே ப்ரோ. வேற என்ன இந்த இப்போ மோனி போட்டோ இங்க வந்திருக்கு. ஆமா, மோனி இருக்காங்க. எங்களோட போட்டோஸ் குட்டி சின்ன வயசு போட்டோஸ். ம். நாங்க 3 பேர் எடுத்த முதல்ல ஒண்ணா எடுத்த போட்டோஸ், சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ். ஓ, நீங்களா? நானு, இது ஃபயாஸ், இது ரியாஸ், 3 பேரும் எடுத்த போட்டோஸ். அப்பெல்லாம் எப்படின்னா எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ். சின்ன வயசுல இந்த சொந்தக்காரங்களே இல்ல அப்படிங்கிறப்போ அந்த பக்கத்துல டிவி பார்க்க போகும்போது அந்த மாதிரி நடந்துருக்காச்சு. இந்த மாதிரிலாம் இல்லை. நாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்க மாட்டோம். ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் ஆடணுமா, ஒருத்தன் கோல் கீப்பர், 2 பேர் பிளேயர், முடிஞ்சு. கிரிக்கெட் ஆடணுமா, ஒருத்தன் போலர், ஒருத்தன் பேட்ஸ்மேன், ஒருத்தன் ஃபீல்டர். நாங்களே முடிச்சுப்போம். எங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எந்த கேம்னாலும் எங்களுக்குள்ளேயே அடிப்போம். அதனால நாங்க வெளியே அந்த அதிகமா டிவி பார்க்கறதுனால இருக்க மாட்டோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி 3 பேர் வீட்டுல இருக்கும்போது மோனி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இல்லையே, ஒரு தங்கச்சி இல்லையே, அந்த மாதிரி தான் நீங்க இல்ல, நினைச்சதே இல்ல. நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். ம். ஜாலியா இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்போ புரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் நான் சொல்றேன், சந்தோஷமா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கு. மோனி ரொம்ப அமைதியா இருக்காங்க. அவங்க என்ன சேட்டை பண்ணுவாங்க? இருந்தாலும் வந்து இந்த பூமு குசும்பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மோனியோட சேட்டை பாத்தீங்கன்னா, நாங்க இங்க வந்து இத்தனை வருஷமா, இங்க 4 வருஷமா நம்ம இருக்கோம். ம். ஒரு டெலிவரி பார்சல் எங்களுக்கு வருதுன்னா எங்க அட்ரஸை தேடி 1 மணி நேரம் சுத்திட்டு தான் வருவாங்க. ம். இப்ப எல்லாம் எப்படின்னா பேரை பார்த்தாலே நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ்வளவு ஃப்ளூவெண்டா ஆர்டர் போறது. ஒரு நாள் வந்துட்டே இருப்பாங்க டெலிவரி ஆர்டர் போறதுல. அவங்களே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, முகமது ஃபயாஸ் இந்த வீட்ரா, எங்க இருந்தாலும் சருன்னு வந்துருது. சோ அந்த மாதிரி எங்களுக்கும் டெலிவரி பார்ட்னர்ஸும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது காரணம் மோனி தான். ஆர்டர் நிறைய என்ன ஆர்டர் போடுவாங்க? ட்ரெஸ் ட்ரெஸ், மோஸ்ட்லி இந்த மேக்கப் செட், ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போட்டு ஊத்துறா. உண்மையை ஜுவல்ஸ், அந்த மாதிரி ஏதாவது. Dress தான் most of it. Dress போடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் நிறைய வாங்குவாங்க. இந்த வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வாங்குவாங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன கருவு? வீட்டுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். கிச்சன் சைடுல தான் இருக்கும். இவங்க வந்து கிச்சன் ஸ்பெஷலிஸ்ட். கிச்சன்ல தேவையான சமைப்பாங்களா? சூப்பரா சமைப்பாங்க. சமைப்பாங்களா? 3 டிஷ் தான் சமைப்பாங்க. 3மே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி அதான் மோனி. அதுல 3 நல்லா இருக்கும். ஈரல் ஏதோ ஒன்று செய்வாங்க. சிக்கன் லிவர்ல ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். மேகி, கெடுதியான மேகி, அது சூப்பரா செய்வாங்க. அது நல்லா இருக்கும். சிக்கன் குழம்பு பிரியாணி சாப்பிட்டீங்களா? நேத்து ஒரு பிரியாணி செஞ்சாங்க. அது அடிநாக்கு மட்டும் செம்மையா இருந்துச்சு. மற்றபடி சூப்பர் டேஸ்ட். இன்னும் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் செய்வாங்க. நல்லா செய்வாங்க. டேஸ்டா சொல்றாங்க. ஏன்னா அடி வாங்குவான், திட்டு வாங்குவான், தனியா வாங்குவான். அதனால நம்ம நேர்மையா தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி கவனமா செஞ்சிருந்தாங்க. இப்போ ஓகே செய்றாங்க. நான் லைட்டா தான் கலாச்சேன். நீ வெயிட்டா கலாய்க்கிற. எனக்கு ஒரு டவுட் தான். கூடயே இருக்காங்க, இந்த டைம் கூடயே இருக்கும்போது ஒரு கட்டத்து மேல என்ன ஒரு மாதிரி போர் அடிக்காதா? அப்ப இல்ல நாங்க எப்பவுமே அடிச்சுன்னு விளாண்டு எல்லாருமே ஒன்னாதான் இருப்போமே. சொன்னாலும் இந்த போர் எல்லாம் வீட்டுல அடிக்கவே ஒரு செகண்ட் எனக்கு வெளியே போனா போர் அடிக்கும். இப்ப நான் எங்கேயாவது இவங்களை விட்டுட்டு வெளியே போறேன்னு வச்சுக்கோங்க, எப்ப எனக்கு வீட்டுக்கு வரணும் தான் இருக்குமே. எப்ப போனாலும் சரி, வீட்டுக்கு எப்ப போவேன், வீட்டுக்கு எப்ப போவேன். நீங்க 2 பேத்துல கூடயே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரிலாம் தோணுது. இது வரைக்கும் தோணுது. இவனா கூடிய இருக்கான் தோணுது. மோனி எங்கேயாவது போனாலே எங்களுக்கே அப்படிதான் இருக்கும். அவர் சொன்னதை கவனிச்சிங்களா? நோய் எப்ப பார்த்தாலும் நோய் நோய் கூடியா இருக்கிறேன்னு கேக்குறாரு. அப்பெல்லாம் எதுவும் தோணுது. நேத்து நான் வெளியே போயிருந்தேன். இல்ல அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி தோணுது இல்லன்னு சொல்றேமா. நேத்து கூட நான் வெளியே போயிருந்தேன், வேலூர் போயிருந்தேன். போன் பண்ணி எப்போ வருவேன் கேட்டேன். அது மட்டும் கொஞ்சம் காசு கேட்டேன். நீ கேட்ட நீ நீ ஒரு வாட்டி கேட்ட, நீ எப்படி விசாரிச்ச என்னடா பண்ற அப்படியா, சரி வந்துரு அப்படின்னு. எப்போ வருவேன் ஸ்பாட்ல வந்து கூட நீங்க பக்கத்துல வாங்க, நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க இப்பதான் நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. நீங்க வந்து ஒன்று மாத்திக்கணும், இவங்க வந்து மாத்திக்கணும். டக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இவங்களுக்கு மாத்திக்கலாம். கேரக்டர் என்ன மாத்திக்கணும்? மாத்திக்க வேண்டிய கேரக்டர் சொல்லுனா மோனி கிட்டியா? மோனி என்ன மாத்தணும்? மோனி என்ன மாத்தணும்? ஆர்டர் போடுறதை கம்மி பண்ணணும். அமேசான்ல ஆர்டர் போடுறதை கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனலாகவும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட அழுகைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும்ல, அதை எல்லா இடத்துலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
எங்க தேவையோ அங்க மட்டும் அதை வேஸ்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஏன்னா சும்மா எதுக்கு எடுத்தாலும் யாராவது ஒருத்தங்க அதட்டி பேசினா கூட அந்த நீ போல்டா ரெண்டு பேசணும். நீ என்ன பண்ண டப்புன்னு அழுதுடுற. அந்த 9,000 ரூபாய் கொடுத்தீங்க அந்த கதையை சொல்லிட்டேன். அது வந்து பஸ்ல இவங்க வந்து கோயம்பேடு போறப்ப திருநங்கைஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ காசு கேட்டிருக்காங்க. அவங்க போயிட்டோடனே அவங்க கொடுக்கல. பஸ்ல ஏதோ வச்சிருக்காங்க போல நிறைய காசு எண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்கறதுக்கு 100 ரூபா 50 ரூபா கொடுக்கலான்ட்டு. அது என்றதை அவங்க பார்த்துட்டு அவங்க கத்துன ஷவுட்ல இவங்க அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க. அவனே கையை உள்ள விட்டு காசை எடுத்துட்டு அதை செக் பண்ணிட்டு கொஞ்சம் காசை வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டான். செக் பண்ணி பார்த்தா 9,000 எடுத்துட்டு போயிட்டான். ஆக்சுவலா வந்து அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல வருவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க கிடையாதான். அவங்க வேற வேற லுங்கிலாம் கட்டிக்கினே அந்த மாதிரி ஒரு இருந்தாங்க. அவங்களே உள்ள இருக்கே கேட்டதுக்கு அவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்க இப்படிதான் திருடினே போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நீ போல்டா அவங்க கத்தணும்னா நீ போல்டா ஒரு வார்த்தை பேசுனா அவங்க கம்முன்னு போயிருப்பாங்க. நீ அந்த மாதிரி போல்ட்னஸ் அதிகப்படுத்திக்கோ. அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வேணா கூட எடுத்துக்கோங்க. ஃபயாஸ் ஃபயாஸ் வந்துறாரு. எனக்கு சொல்லுப்பா. ரியாஸ் வந்து எப்படின்னா ஒரு சைக்கிள்லே இருப்பான் எப்பவுமே. ABCD இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பான். டியை விட்டு வெளியே வா, EFGH அந்த மாதிரி வா, ஒரு ரவுண்டுக்குள்ளேயே சுத்தாத. அது மட்டும் தான் ரியாஸ் சொல்லுவேன். ஏன்னா அவன் வீடியோ பண்றது போஸ்ட் பண்றது அடுத்த வீடியோ பண்றது போஸ்ட் பண்றது இதுக்குள்ளேயே இருப்பான். அந்த பாண்டை விட்டு வெளியே வர மாட்டான். வேற என்ன பண்ணலாம், வேற என்ன புதுசா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ள வரமாட்டான். அவன் ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேலையை பக்காவா பண்ணுவான். அதை தவிர்த்து அதில் வேற எதுவும் பண்ண மாட்டான். ஸோ அதை மாத்திக்கணும்னா அவனும் சூப்பரா ரியாஸ் வேற லெவலில் பண்ணுவான். ஓகே ஓகே சார். ஓகே நீ வயாஸ் அதேதான். நீ ஒன்று ஆசைப்படுற இல்ல அப்படி சொல்ல மாட்டேன். நீ ஒரு பொருள் ஆசைப்படுறேன்னா அது இப்போ அவசியமானு மட்டும் யோசிச்சுக்கோ, வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். டியூக்கு தான் சொல்றேன், நான் வச்சுக்கோ. ஓகே ஓகே தேங்க்யூ. அப்படியே நின்றுங்க. நீங்க தான் சொல்லுங்க. வந்து நேரத்துல ரொம்ப இருக்கு. ஓகே தேங்க்யூ. ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க அப்படி சொன்ன மாதிரி தான் நீங்க அம்மா வந்து மறக்காம கூப்பிடுவாங்க அவார்டுக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத நாங்கள் வந்து ஸ்பெஷலாக அவங்களை ட்ரீட் பண்ண பார்க்கலாம். அந்த டே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எழுதி தரோம், கேரண்டியாகவும் தரோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. நிறைய பேர் அப்பாவை பார்த்தது இல்லை. ஸோ அப்பாவோட ஃபோட்டோ இதுதான் நான் காமிச்சோம். நிறைய பேர் அப்பாவை எதுவும் நாங்கள் காமிச்சதும் கிடையாது. யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி யாரையும் அப்பாவை காமிச்சது கிடையாது. இதுதான் எங்கள் நைனா. கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாரு. இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் வந்து வலை வீசி தேடிக்கொண்டு இருக்கிற NRFM அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியை வந்து ஒரு ஏவி மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இவங்க என்ன வந்து அவார்டு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சென்டர் ஆஃப் யூடியூப் NRFM. சின்ன வயசுலேயே வந்து அவார்டு வாங்க போறீங்க. எவ்வளோ ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் கலாட்டால வாங்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நாங்க அவார்டு வாங்கணும்காக எதுவுமே பண்ணல. பட் நான் இப்போ அவார்டு கிடைக்க போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நோனி நீங்க? சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இன்ட்ரோவர்ட் தானா இல்ல சும்மா அன்னைக்கு கேமரா பார்த்தா கொஞ்சம் பயப்படுவேன். கேமரா பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? 3 2 1 சொல்லி பண்றாங்க. ஓகே. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே வரல இன்னும், அதனால எனக்கு வராது. வெளியே வரல. ஓகே நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதான் நம்ம கலாட்டா இதெல்லாம் நான் யூடியூப்ல நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன் அவார்ட்ஸ் வாங்குறதுலாம். இப்போ நம்ம போயிட்டு அங்கே அவார்டு வாங்கும்போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. அப்பா ஓகே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே கேள்வி ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்காதீங்க. வேற ஏதாவது கேட்டுட்டு என்கிட்ட வாங்க. நான் சொல்ற பதில் அப்படியே சொல்லுவானுங்க. ஓகே இனிமே என்கிட்ட கேட்காதீங்க. அண்ணன் வழி தான் எங்க வழி. அதுதான். அண்ணா எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்படிதானா? கேளுங்க. எங்கேயாவது நாங்க எங்கேயாவது விளையாட நான் சொல்லிடுறேன். ஓவர்லாப் பண்ணாத. எங்கேயாவது விளையாட போவோம், எங்கேயாவது ஒரு இந்த செலிபிரிட்டி லீக் அந்த மாதிரிலாம் போனோம். என் கூட தான் இருப்பானுங்க, எங்கேயோ ஒளிஞ்சிருப்பாங்க. யாராவது மைக் எடுத்து வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே என்ன கூட்டு வந்துருக்கானா அவங்க கூப்பிடுறாங்க. நான் வந்து பார்த்தா கையில மைக்க கொடுத்துருவாங்க, நான் பேசுறேன் அப்படின்றாங்க. என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? அப்படி இந்த கேளுங்க. நான் எங்கேயோ நின்று இருப்பேன், அவங்க கூப்பிடுறாங்கன்னு வந்தா கையில மைக்க கொடுத்துருவான், பேசுங்க. மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக் கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் நடக்கும் தெரியுமா? ஆமா. அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் குள்ள நடத்துவாங்க. அப்ப நாங்க விளையாடும் போதெல்லாம் ரைட் சைடுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரி ஓகே எங்க இருந்தாலும் அண்ணன் எங்க இருக்காரு தேடுவோம். அண்ணன் முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அண்ணன் நிப்பாட்டி வச்சு நாங்க ரெண்டு பேர் லெஃப்ட் ரைட்ல நின்றோம். அவ்வளவு இன்னும் இது பாக்கும்போது உங்க டீம் லீடர் இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதுதான் ஒரு ஆள் தேவை இருக்கும்ல, இவனை வச்சு எல்லா வேலையும் பாக்கணும்டா அப்படின்லாம் இல்ல. ஆனா பேச மாட்டானுங்க அவ்வளவா. என்ன சொல்ற இன்ட்ரோவர்ட்டா இருப்பானுங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஆனா ரோலிங் கேமரா யாருமே கண்ணுக்கு இன்ட்ரோவர்ட்டா தெரியலையே. அதான் ரோலிங் கேமரா ஸ்கிரிப்டட் ஒன்னு கையில கொடுத்துட்டு இதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டா வேற லெவல் பண்ணுவானுங்க. இந்த ஆன் ஃப்ளோல பண்றது இருக்குல்ல, அது எங்கன்னா எனக்கும் சரி யாருக்கும் வராது அவ்வளவுதான். அப்படி அந்த மாதிரி கோடான கோடி இளைஞர்களுக்கும் கோடான கோடி பொண்ணுங்களுக்கும் வந்து ரெண்டு இன்ட்ரோவர்ட் பேச மாட்டாங்க. இப்போ வந்து இதே வந்து பிரபலமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பேர் வந்து ஃபயாஸ்னு உருகுறாங்க. அப்படிலாம் நிறைய பேர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த என்ஆர்எஃப்எம் அப்படிங்கிறப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு உங்களுக்கு? நம்ம ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை வந்து வேறு வழியே இல்லை நமக்கு சம்பாதிக்க ஏதாவது ஒன்று தேவை அப்படிங்கிற மாதிரி என்ஆர்எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்? எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ஃபீல்டு, இந்த வீடியோஸ் பண்ணுறது சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது எனக்கு பிடிக்காது. ரியாஸ்க்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் போகணும், படத்தில் வரணும், டிவியில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவனுக்கு நடிக்கணுன்ற ஒரு சின்ன வயசுல அவன் ரொம்ப நடிப்பான், ரீல்ஸ் பண்றது அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு நாங்கள் உள்ள வந்தோம். ஸோ இவனுக்காக நம்ம உள்ள வரணும், என்ன பண்ணலாம், நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம். அப்போ ஸ்கிரிப்ட் சரி நானே யோசிக்கிறேன்டா, நான் எழுதி தரேன், நீ பண்ணு அப்படின்ட்டு இவனுக்காக நாங்கள் உள்ள வந்தோம். அப்படி வந்து தான் நாங்களும் யூடியூப்ல வந்தோம். ஏதோ ஒரு இப்படி போயே ஆகணும், நம்ம இது பண்ணியே ஆகணும்ட்டு யாரும் வரல. இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நாங்கள் எல்லாரும் உள்ள வந்தோம், அவ்வளோதான். மற்றபடி யாரும் கஷ்டப்பட்டு இந்த யூடியூப் பண்ணணும், நம்மளுக்கு காசு இல்லை, யூடியூப் பண்ணி வீடியோ போடலாம் காசு வரும், அந்த மைண்ட் செட்ல யாருமே வரல. சினிமா போறதுக்கு ஒரு வழி என்ன இருக்கு, யூடியூப் ஒரு வழி இருக்கு, சரி அதை ட்ரை பண்ணலாம்னு அப்படி உள்ள வந்து. இப்போ ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் சேலஞ்சா மாற ஆரம்பிச்சு. சேலஞ்ச் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு. உங்களை பார்த்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா. அப்படி இருந்தாலும் நீங்க தனியா தெரியுங்க. இப்போ இந்த சேலஞ்ச் பண்ற ஐடியா எப்படி இருந்துச்சு? அது நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வீடியோ மட்டும் தான் போட்டு இருந்தோம். இந்த அண்ணாச்சி கண்டென்ட் ரிலேட்டபிளாக இருக்குது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது, ஸோ அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். சரி ஒரு சேஞ்ச் பண்ணலான்ட்டு அண்ணன் தான் சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் போல சரி கண்டினியூஸாக போடலாம் அப்படின்னு ஒரு ரீச் கிடச்சிச்சு. அதை அப்படியே நாங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம் மேலே. ஓகே, இதில் எப்படி மோனி உள்ளது வந்தாங்க? மோனோட என்ட்ரி வந்து நிறைய இளைஞர்கள் வந்து மோனின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க ரீல்ஸ் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க 2 பேர் தான் உங்க ரீல்ஸ் நிறைய பேர் ஷேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ மோனி எப்படி உள்ள வந்தாங்க? நான் தான் இப்போனா கண்டென்ட் வீடியோ நான் மட்டும் சோலோவாக பண்ணிட்டு இருப்பேன். அண்ணாச்சி கண்டென்ட் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிருப்பேன். சம்டைம்ஸில் அது எனக்கு கண்டென்ட் இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இல்லை, சரி அண்ணன் தங்கச்சி எடுக்கலான்ட்டு இவளை கூப்பிட்டேன். ஸ்டார்டிங் வரவே இல்லை, இல்லை நான்லாம் வரல, எனக்கு உதறும் அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறது மட்டும் நீ பண்ணு, நான் எடிட் பண்ணி நான் போட்டுறேன் அப்படின்ட்டு அண்ணன் தங்கச்சி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம். அது பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. சரி அப்புறமா 2வது வீடியோக்கு அதுக்கும் வரலன்னா வா எப்படியா வான்னு கூப்பிட்டேன். அப்படியே போக தான் அண்ணன் தங்கச்சி ஃபுல் ரீல்ஸ் போட்டோம். அப்போ தான் உள்ள வந்தாங்க சேனலுக்குள்ளே. அப்போ தான் வந்தா அண்ணன் தங்கச்சி ரீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வீடியோ இல்ல, மோனியை வந்து நீ நடி மோனி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாதான் அந்த வீடியோ போட நல்லா ரீச் ஆயிடுச்சு. அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு 2 பேர் பவனில போய் வீடியோ பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கூட கொடுத்தீங்க இல்லையா, கேர்ள் ஃப்ரெண்ட்? ஆமா அது நிறைய பேர் தெரியல. சோ ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அண்ணன் தங்கச்சி இந்த பொண்ணு பூரா தங்கச்சின்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் இல்ல, என் லவ்வர்னால இவங்க தங்கச்சி, தங்கச்சி மாதிரி பழகிறதுனால தங்கச்சி வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் உங்களுக்கே ஒரு கட் ஃபீலிங்னா எப்படி வந்து டக்குன்னு என் லவ்வர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களே, அது வந்து அது எப்படி வெளிப்படையா காட்ட மாட்டோம் அவ்வளோ. ஸோ எதுக்கும் லவ்வர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் காட்டாம நான் நார்மலாக தான் வச்சிருந்தேன். ஒரு கட்டத்துக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அண்ணன்றீங்க, இவனும் அண்ணன், ஆனா இந்த பொண்ணு தங்கச்சி நீ லவ் பண்ற, எப்படி சிங்க் ஆகல. அதுக்கப்புறமா வேலை ஆகாது, ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாரு. நாங்க அப்படியே சொல்லிட்டோம். ஏன்னா அவங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு மாதிரி யோசிச்சுனே வீடியோ பாக்குறாங்க. என்ன கண்டென்ட்னு பார்க்க மாட்டாங்க. இவங்க யாரு, இவருக்கு இவர் யாரு, இவங்களுக்கு யாரு, அப்படி மைண்ட் போதாங்க எல்லாருமே. நீங்க ஒரு வீடியோ பண்ணிட்டீங்களே, ஒரு 100 ரீல் உங்க 2 பேர்த்த வச்சே வரும் தெரியுமா? பொசசிவ் ஆகுறாரு ஃபயாஸ் அப்படிலாம். ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா கால் வலிக்குது நின்னு, சரி ரியாஸ் நீ வந்து பின்னாடியில என்னால முடியல கால் வலி, ஆமா சோஃபால பொசசிவ் ஆகுறாரு போட்டு விட்டு. நீங்க உண்மையாவே இன்ட்ரோவர்ட்டா இல்ல நடிக்கிறாங்களா? எனக்கு வந்து வீடியோ பார்த்து உண்மையிலே ரொம்ப அமைதியா இருப்பாங்களா? செட் ஆஃப் கேங் இருந்தாங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. செட் ஆஃப் கேங் இல்ல இன்னொரு யாரா வந்துட்டானா இவன் வேற என்ன கேள்வி கேட்டு எப்படா வீடியோட போவான். ஒரு புது முகம் வந்து உட்கார்ந்து வந்து ஒரு கேள்வி கேக்குறப்ப அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும். செட் ஆயிட்டு நீ ஒரு வாரம் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் டீ சாப்பிடலாம், அப்புறம் அந்த ஜாலியா ஆயிடுவாங்க. சரி அப்ப 1 வாரம் கழிச்சு நம்ம வரோம். ஓகே கண்டிப்பா 1 வாரம் கழிச்சு கூட 1 வாரம் தொடர்ந்து வரணும், அப்பதான் வருவாங்க. சரி அவார்ட் ஃபங்க்ஷன் அப்ப என்ன பார்த்து பேசுனீங்க, ஓகேவா? ஓகே டன். நீங்க சொல்லுங்க, 2 பேரும் வந்து அதாவது நாங்கள் பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு காமெடியாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு போவீங்க 2 பேருமே. சரி அதுவும் எனக்குலாம் இவர் ரொம்ப ஃபேவரட் ப்ரோ, பயங்கரமாக வந்து எங்களோட ஃபேவரட் அவர் தான் ப்ரோ. ஓகே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இதுக்குள்ள வந்தீங்கன்னு சொல்லிட்டீங்க மேலே. உங்களை பற்றி நானே சொல்கிறேன். எப்படி உள்ள வந்த சொல்லு. ஃப்ரெண்டு தான், அவன் ஃப்ரெண்டு தான். ஸ்டார்டிங் வந்து நானும் இவனும் பேங்க் வேலைக்கு இருந்தோம். பிடிக்காத வேலை மெடிக்கல் கிளாஸ். ஓ பேங்க்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த இஎம்ஐ கலெக்ஷன் 2 பேருமே ஒர்க் பண்ணுவோம். சார் நான் ஒரு சைடு போவேன், ஒரு சைடு போவான், அப்படி போயிடுச்சு. வேலை கொஞ்சம் பிடிக்காம பண்ணிட்டு இருந்தோம். இல்ல இவன் ஒரு மாசம் போனா, நான் வந்து ஸ்டார்பக்ஸ்ல ஒர்க் பண்ணிருந்தேன். என்னோட ரெவென்யூ மாசம் என்னோட சேலரியோட 3 மடங்கு 4 மடங்கு சேலரி வாங்கினான். ஆனா இவனை பாத்தீங்கன்னா சின்ன ஃபயாஸா இல்ல, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா போன் பேசின்னு ஏதாவது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கோவமாவே இருந்தான். நீ இவ்வளவு காசு வந்தாலும் நம்மளுக்கு வேணாம், நீ ஃபயாஸாவே இரு, நீ வேலையை விட்டுரு, நாங்க 2 பேரும் திரும்பியும் பார்ட் டைம் வேலை ஒண்ணு போறோம்ட்டு இவனை வேலையை விட வச்சோம். ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுறாங்க அந்த வேலையில போயிட்டு காசு வாங்குறது, காசை கொடுன்னு கேட்கறது, காலங்கத்தால போறது. ஃபயாஸாவே இல்ல.
ஸோ இந்த மாதிரி வேணாம் பயாஸ், நீ இவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் நமக்கு வேண்டாம், நீ எப்பவும் போல ஜாலியாக என்ன பண்ணுவீங்க பண்ணிட்டு இரு, நாங்கள் வேலைக்கு போய்க்கிறோம் அப்படின்ட்டு தான் அந்த வேலையை விட்டான். இல்லைன்னா அதை விட்டுருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணோம். ஓகே, அதனால தான் வந்து ரங்கன் சேட்டா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை அப்படின்னு. என்ன எப்படி இவர் விட்டா சொன்னாரோ நான் வேணா வீட சொல்லிட்டேன். அதே 2 பேரும் வேலையை விட்டுட்டு நீ வந்துடுறா நம்ம சேனல் எடிட்டரா அப்படியே பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்பலேருந்து நம்ம சேனல் எடிட்டராகவே இருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ்க்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும்ல, மாதம் சம்பாத்தியம் போச்சுன்னா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோமோ, வீட்டில் ஆன்சர் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும்போது அது எப்படி நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு கட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா ஓகே இல்லை யாருக்குமே. நானும் வந்துட்டு வேலையை விட்டுட்டேன். ரியாஸோ டென்ஸோ ஓட்டுறாரு, அண்ணன் மட்டும் ஸ்டார் பாக்ஸ் கொண்டு போறாரு. ஸோ வீட்டு ரெண்டு கட்டணும், எப்படி ரெண்டு கட்டுறதுன்னு தெரியல. காசு இல்லை, சுத்தமா யாருக்கிட்டுமே காசு இல்லை. நான் ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து அன்னைக்கு 6 months படுத்தா பிளாட்ஃபார்ம் படுத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல லைக் அந்த மாதிரி ஒரு மோஜின்னு வச்சுக்கோங்க சம்திங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. வீடியோஸ் ரெகுலரா போட்டுருந்தா ஒரு பேமெண்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை மைண்ட் பண்ணல, நான் போட்டுனே தான் இருந்தேன். எப்பவுமே கரெக்டாக எங்களுக்கு ரெண்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9,000 வந்துச்சு. ஸோ அதை திரும்பி நான் அம்மாட்ட கொடுத்தேன். அது மூலியமாலாம் வீட்டுக்கு வந்து ரெண்ட்லாம் கட்டியிருக்கேன். ஸோ அந்த ஒரு மாதம் அது மாதிரிலாம் இருக்கும்போது எதிர்பார்க்காம வந்த காசு அதெல்லாம். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு எமோஷனலாக இருந்துச்சு அப்போ நினைக்கும் போது. அம்மாலாம் கண்ணு கலங்கிட்டு காசு வாங்கினாங்களே, காசே இல்லை என்ன பண்ணி தெரிய முடிச்சிருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நட்டிடா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அம்மா. இன்னொன்று என்ன ப்ளஸ் எங்களுக்குன்னா, நாங்கள் 3 பேரும் ஆம்பளை பசங்க, 3 பேர் வீட்டில். ஸோ 3 பேரால எங்களால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ ஒரே பையனாக இருந்தால் அவன் ஒருத்தன் தான் வீட்டை பார்த்துக்கணும், அது நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு 5,000 வாங்குறதுனா கூட அவன் ஒரு 5,000 ஒரு 5,000 15,000 அழகாக ஒரு வீட்டை, ஒரு மிடில் கிளாஸ் அழகான ஒரு வீட்டை நடத்திடலாம், வாடகை கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் எங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லை. பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம். இதே நான் ஒருத்த மட்டும் இருந்து இவங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா என் டவுசர் கிழிஞ்சிரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு தைரியம், ஏதாவது பண்ணிட்டு வந்துடலாம். அம்மாவுக்கு அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு நம்பிக்கை, 3 பேர் ஏதாவது பண்ணுவானுங்க, வேற லெவல் வந்துருவானுங்க. அப்பா வந்து எப்போவுமே அம்மாட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன சேர்த்து வச்சிங்க பசங்களுக்கு, எனக்கு என்ன சேர்த்து வச்சிங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப, அதான் உனக்கு 3 கோடி கொடுத்துட்டு போயிருக்குல்ல, நான் 1 கோடி, இவன் 1 கோடி, அவன் 1 கோடி. அப்பாவோட மைண்டு அப்படிதான் எப்போவுமே அப்பா சொல்லுவார், 3 கோடி கொடுத்துருக்கலன்ட்டு. இப்போ அம்மா அதை ரியலாக ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது பசங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு ஹாப்பி. இப்போ ஜென்யூனாக ஒன்று சொல்லணும்னா, வீடியோ பார்க்கும்போது சும்மா ஜாலியாக இருப்பீங்க, சின்ன பசங்க அப்படி மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் உண்மையாக ரொம்ப பொறுப்புள்ள ஒரு ஆளாக இருக்கீங்க. கிட்டத்தட்ட 40 வயசு வர பொறுப்பு உங்களுக்கு இப்பயே வந்துருச்சுங்கிறப்போ எனக்கு உண்மையாக இப்போ வருஷம்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நன்றி நன்றி. அம்மா வந்து உங்களுக்கு உள்ள ஸ்பெஷல், அம்மா இப்படிலாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யாருக்குமே அம்மா ஸ்பெஷல் தான், எங்களுக்கும் அம்மா ஸ்பெஷல் தான். அம்மா எப்பவுமே மோட்டிவேட், அம்மாவுக்கு எப்படின்னா பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. எதுவுமே அம்மா வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இதை செய் அதை செய்யலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. யூடியூப் வீடியோஸ் பண்ணுவோம், ஒரு 2 வீடியோ போடுவோம், வீடியோஸ் போகாது, எங்களை உடனே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. 2 வீடியோ போலையா, 3ஆவது வீடியோ போடு, போலையா 4ஆவது வீடியோ போடு, எங்களை அப்படியே புஷ் பண்ணே இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க, அவங்களாம் ரொம்ப எங்களை புஷ் பண்ணாங்க, நிறையா வீடியோஸ் போடுங்க, நல்லா வரும், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க கொடுத்த புஷ்னால தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஸோ அம்மா எப்போவுமே ஒரு புஷ் தான் எங்களுக்கு. அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? இந்த இது வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு இதை இப்போ நிறைய பண்ணியிருப்பீங்க, இதை விட ஒரு பெரிய ஆசை, இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஏதாவது குறிக்கோள் இருக்கா உங்களுக்கு? அம்மாவுக்கு வீடு கட்டணும், அது ஒரு ஆசை. அம்மாவுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அது 1 வாரம் முன்னாடி தான் அம்மாவுக்கு, இப்போ தான் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கியே கொடுத்தேன் அம்மாவுக்கு. பர்த்டே அன்னைக்கு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன், வளையல் வாங்கி கொடுத்தேன் அம்மாவுக்கு. ஒரு 1 மணி நேரம் அழுதுருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க சமாதானப்படுத்தணும். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு நகை இருந்தால் ஃபர்ஸ்ட் போயிட்டு அடகுல வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ அம்மாவுக்கு 2 வளையல் வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அது எல்லாமே பார்க்குற வீடியோஸ் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தான் அது எல்லாமே. கண்டிப்பாக இவங்க மாதிரி 3 பேர் மாதிரி நிறைய ஆண்கள் இருக்கணும். இந்த சின்ன வயசுல இருந்து குடி தம்மு அப்படின்னு பூமர் மாதிரி பேசுறாங்கல்ல, போகாம உண்மையாக பொறுப்பாக இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறவங்க பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. திரும்ப உங்களை பாராட்டேன்னா எனக்கு உண்மையாக பர்சனலாக இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு உங்களை பார்த்தோன்னே. ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ டன்ஸோ வந்து நீங்கள் ஓட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்டார் பக்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பிடிக்காத வேலை, அதாவது பேங்க்ல வந்து கலெக்ஷன் வேலை பார்த்து அதுவும் பண்ணேன். அப்புறம் டான்ஸ் ஃபீல்டு, இந்த வெல்கம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க கல்யாணம். ஸோ அது வந்து ஹரிஷ்னான்னு சொல்லிட்டு ஒரு ஹரிஷ் டிஃபின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சப்போர்ட் நம்மளுக்கு எல்லாமே. நீ இந்த ஃபீல்டு போடா, சினிமாவில் இவரை போய் யார் காட்டுறது, இவரை போய் மீட் பண்ணுறா, நான் இவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன், போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. அவர்கிட்ட கொஞ்ச நாள் அப்படியே டான்ஸ் ஃபீல்டில் போயிருந்தேன். இவங்க எல்லாம் ஒரு பக்கமா ஒரு ரெவன்யூ மாதிரி எதோ எடுத்துட்டு வந்தாங்க, பார்ட் டைமா பண்ணுவேன். ஸோ நான் எதுவுமே பண்ணல. சரி என்ன பண்ணுறது யோசிக்கும் தான் டான்ஸ் ஃபீல்டில் வாடா என் கூட வந்து பண்ணுறான்னு சொல்லும் போது தான் அவர் கூட வெல்கம் டான்ஸ் ஆடி அப்பப்போ ஈவினிங் ரிசப்ஷன் போய் டான்ஸ் ஆடுவேன், பேமெண்ட் வரும், அம்மாட்ட திரும்ப கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது 3 அம்மா பிள்ளைங்களா இருக்கும்போது. இப்போ எவ்வளோ உங்களுக்கு அப்போ மிடில் கிளாஸ் லைஃப் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும்? 3 பேரும் வந்து அப்பா இருந்திருந்தா கொஞ்சம் அப்பா சப்போர்ட் இருந்திருப்பாரு, அப்பா இல்லை.
ஸோ அதனால நாங்களே பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதுவும் பெரிய பையன் நான். ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமான இது இருந்துச்சு. ஸோ நான் ஒரு வேலைக்கு எனக்கும் அந்த வேலைக்கு போயிட்டு வேலை பார்க்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிஸ்னஸ் பண்ணணும் தான் என்னோட மைண்ட் செட், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் என்கிட்ட இல்லை. அது எல்லா மிடில் கிளாஸ்லையும் மூத்த பசங்களுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் பையனுக்கு நடக்கிற விஷயம் தான். அவனால் பிடிச்ச வேலையை பண்ண முடியாது, வீட்டுக்காக தான் ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வர அமௌண்ட் கரெக்டாக வீட்டு சமாளிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எங்களால் ஒரு ஸ்டெப் கூட எதுவும் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் இவனுக்கு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்கிறப்ப தான் பார்ட் டைம் போயிட்டு இருந்தான். இந்த சேனல் ஆரம்பிச்சதே ஒரு 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 நல்ல சுச்சுவேஷனால தான் ஆரம்பிச்சு. அது அவனே சொல்லுவான் எப்படி இந்த NRFM vlogs ஆரம்பிச்சோன்னு சொல்ல. அது வந்து எப்படின்னா, நான் வந்து டஞ்சோ தான் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருப்பேன். நைட் ஆனால் ஒரு இன்சென்டிவ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் 10 ஆர்டர் முடிச்சா தான் ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஸோ வந்து 9 ஆர்டர்ஸ் முடிச்சிடுவேன் 12 மணிக்கு. அந்த ஒரு ஆர்டருக்காக ஒரு 1 hour வெயிட் பண்ணுவேன். முடிச்சுட்டா நான் வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 o'clock அந்த மாதிரி ஆகுமே. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வீட்லேயே அப்புறமா எப்படின்னா இன்கம் வந்து ரொம்ப வேணுன்றதுக்காக ஏதாவது வேலைக்கு போ அப்படின்ட்டாங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க வீட்லேயும். சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது, சரி வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எந்த இடம் அது அம்பத்தூரில் ஒரு ஐடியில் எனக்கு ஒரு இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூக்காலாம் வந்துச்சு, லெட்டர் இருக்குது. அங்கே போய்ட்டு செக்யூரிட்டி கிட்ட போய்ட்டு கேட் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போகணும். நான் யோசிச்சுட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். சரி போகலான்ட்டு உள்ளே போய்ட்டு போட்டேன். இங்கே அந்த கேட்டை தாண்டி போயிட்டா இன்டர்வியூக்கு போயிடணும். ஒரு 1/2 hour யோசித்தேன். ஏன்னா எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி நானும் யோசித்தேன் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. அப்படியே திரும்பிட்டேன், யூட்டன் வச்சிட்டேன். போகல அந்த சைடு இன்டர்வியூ போகல. வெளியே வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கழிச்சு உட்காந்துட்டு அன்றைக்கி தான் எங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் போய் சொன்னேன். அம்மா இந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டேன், ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் நான் இன்டர்வியூக்கு போவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்டர்வியூ வந்து நானும் இதோ இவன் ஃப்ரெண்டு வந்து யாரோ ஒருத்தவங்க இங்கே அண்ணா இங்கே ஒரு இன்டர்வியூ இருக்குது 2 பேர் போங்க அப்படின்னாங்க. சரி நானும் இவனும் இன்டர்வியூக்கு போயிட்டோம். நான் என்ன அப்படி இங்கிலீஷ் பேசுன்னு தெரியல, என்ன செலக்ட் பண்ணிட்டு இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் இவ்வளோ நம்பி தான் நான் அந்த அட்டன் பண்ணினேன். எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி எப்படின்னா இவ கூட வரா ஸோ ஓகே அப்படின்னு இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மாதிரி, எப்படி சொல்கிறது, நைட் ஷிஃப்ட் வேறு. ஸோ இந்த தனுஷ் படத்தில் ஒரு போவார் பார்த்தீங்கன்னா மூஞ்சி அப்படியே வருவான், மூஞ்சி கழுவான், அப்படியே போவோம். எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரியாஸா இல்லை வேற யாராவது. ஒரு 1 month போனேன், ஒரு வாரம் அங்கேயும் நான் ஒரு மாதிரி தான் இருந்தேன். வீட்டுக்கு வந்து யார்கிட்ட அவ்வளோ பேசவும் இல்லை. நான் ஒரு மாதிரி போவேன், எந்திரிப்பேன், போயிடுவேன், திரும்பி நைட்டு வந்துடுவேன். அப்படியே இருந்தேன். இவங்களே என் மூஞ்சை பார்த்தாங்க. சரி இதுக்கு மேலே இவன் வேலைக்கு ஆகுது, நீ விட்டுறா வேலையை விட்டுரு, யூடியூபே பாரு. நானும் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். அப்போ வந்து February month ஏதோ ஷார்ட்ஸுக்கு வந்து ரெவன்யூ தரும் இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அம்மா எனக்கு ஒரு 6 மாதம் டைம் தான், இந்த ஃபெப் வந்து ஏதோ ஒன்று அப்டேட் பண்ண போகிறான்றாங்க யூடியூப்பில், அது வரைக்கும் டைம் கொடு. சப்போஸ் அதுக்கு மேலே நான் எதுவும் பண்ணலன்னா நான் வேலைக்கு போகிறேன். ஆனால் எல்லாம் ஓகேன்ட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் அதான் வீடியோ பண்ணிக்கிட்டே டஞ்சோ ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ ஃபுல்லாக டஞ்சோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓட்டிகிட்டு நடுவில் அந்த கேப்பில் ஏதோ இவனெலாம் வச்சு வீடியோ எடுப்பேன். இந்த அண்ணாச்சி கடை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே எப்படின்னா டஞ்சோ ஓட்டு போகும்போது 6 o'clock ஆகிடும். ஒரு இடத்துல நின்றுட்டு அப்லோட் போட்டுட்டு திரும்பி டஞ்சோ ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே போக 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 தான் 1 lakh வந்துச்சு. அப்படியே போக போக தான் அது ரீச் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் போக போக சப்ஸ்கிரைபர்ஸ் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோம். ஓகே 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே சரி ஓகே. இது அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கிட்ட வர மாதிரி இன்கம் வந்துச்சு. அப்போ ஓகே அங்கே சம்பாதிக்கிறது இங்கே கொஞ்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு இவங்களும் கொஞ்சம் எல்லாம் சில்லாகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃபோக்கஸாக யூடியூப் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு ஆளாக இழுத்தேன் வீடியோவில். அதுக்கப்புறமா இன்னும் நல்லா ஃபயாஸ் அப்போ வேலையை விட்டோன்னே இவங்க என் கூட வந்துட்டான் யூடியூப்க்கு. அப்போ அண்ணன் மட்டும் தான் ஸ்டார்ட் பாக்ஸில் வந்து போயிட்டு இருந்தார். அவரு போக போக அவருக்கும் அங்கே கொஞ்சம் வேலை பிடிக்கல. ஸோ இன்னும் இது நல்லா ஆனோன்னே எங்கள் அண்ணன் சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன், அதான் எப்படின்னா இன்னும் ரீச் கொடுத்தோன்னே நானும் வேலையை விட்டுட்டு இல்லை வந்து. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வேணாடா தம்பி, 1 million வரட்டும். அது ஒரு பெரிய இடம், அது ரொம்ப பெரிய இடம் 1 millionன்றது. 1 million வரட்டும். அப்போ நான் வேலையில் லெட்டர் போட்டுட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் அது வரைக்கும் எப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன். நான் வேலைக்கு போய்டுவேன், எனக்கு வீடியோ எடுத்துருவாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. சரி 1 million வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. 1 million வந்ததுக்கப்புறம் நான் வேலையை வரேன்ட்டு 1 million வந்ததுக்கப்புறம் தான் நான் வேலையே விட்டேன். அது வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஸோ நல்லா ரெவன்யூ யோசிச்சிருக்கீங்க, நம்ம யாராவது வருமானம் வந்துட்டே இருக்கும். ஆமாம், ஏன்னா நானும் வந்துட்டு சப்போஸ் ஏதோ டவுன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது. ஸோ 1 million ஒரு ஸ்டடி ஆகிடும் மைண்டு. சரி 1 million இருக்காங்க, ஒரு 1 லட்சம் பேர் பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோவை, நமக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுட்டு தான் 1 million வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். 1 million வந்ததுக்கப்புறம் விட்டுட்டோம், அதாவது வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வித்தின் 4 months 5 months 6 million வந்துட்டோம். தொடர்ந்து வீடியோஸ் பண்ணி நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து 6 million வந்துட்டோம். ஸோ அதுதான் நம்ம 8.5 மில்லியன்ல இருக்கு. 8.9 அதான் இப்போ இன்னொரு 4 days 9 million வந்துடும். இப்போ ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல உங்களுக்கு, 9 million வந்துடும் அப்படின்றப்போ அதுக்கு ஏற்ற உழைப்பு நீங்கள் போட்டுட்டீங்க, அதனால் அந்த கான்ஃபிடன்ட் இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சா, சப்ஸ்கிரைப் வருவாங்களா, நம்மளை பிடிக்குமா, இந்த மாதிரி நிறையா எண்ணங்கள்? நாங்கள் என்ன யோசிச்சோன்னா பிடிக்குமா பிடிக்காதுன்றது செகண்டரி, அது பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற கண்டென்ட் பொறுத்து. நல்ல கண்டென்ட்டு டெய்லி வீடியோஸ் இதை மட்டும் தொடர்ச்சியாக பண்ணலாம். மிஸ்டர் பீஸ் பாட்காஸ்ட்லாம் நான் அதிகமாக பார்ப்பேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா 100 வீடியோ போடுங்க, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது போதோ போலியோ என்ன ஆகுதோ 100 வீடியோ போட்டியா உனக்கே ஒரு நாலேஜ் வந்துடும். ஸோ எங்களோட டார்கெட் அதே மாதிரி தான்.
டெய்லி வீடியோ போடணும், நல்ல கண்டென்ட் போடணும், இதை புதுசாக ட்ரை பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணி இருக்கணும். வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். அது இன்றைக்கி ஒரு வீடியோ நல்லா போகும், ஒரு வீடியோ போகாது, நாங்கள் யோசிக்க மாட்டோம், அடுத்தடுத்த வீடியோ போட்டுனே இருப்போம். அந்த மாதிரி அந்த கான்ஃபிடென்ட் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால அந்த பயம் எங்களுக்கு இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே சூப்பர். மார்னிங் 3 பேர் ஒரு அழகான ஃபேமிலி, இவ்வளோ பொறுப்பான பசங்களாக இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன அழுகுறீங்க? இன்னொரு 3 தடவை கேளுங்க, நல்ல கண்டென்ட் கிடைச்சிடும். கண்ட்ரோல் பண்ணு திருப்பி போடுவாங்க. நீதான் ட்ரெண்டிங்கே இப்போ. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? அவங்க சரியான எமோஷனல் டைப். ரொம்ப ஐயோ, வேற ஃபேமிலி பத்தி பேசினாலும் உட்காந்து அழுதுருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர். சீரியல்ல யாராவது ஒருத்தங்க அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படியே அந்த மாதிரி மனசு. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. சிவனி என்ன எந்த கதை கிடைக்கும் அழுகுச்சு? எல்லா கதையும் தான் உங்களுக்கு. நிறைய பேர் உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்கன்னு நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? யாரையுமே ஈஸியாக உடனே பார்த்து அவங்கள முடிவு பண்ணுறாதீங்க. யாருக்குள்ள என்னென்ன திறமை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு ஆளை பார்த்தா சக மனுஷனை பார்த்தா நல்லபடியாக பேசுறது, அவங்க நல்லபடியாக நடத்துறது பண்ணாலே போதும். அது பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஏதாவது ஒரு மனசுல இன்னும் ஏதாவது காயம் இருக்கு? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் புதுசு, நாங்கள் என்எஃப்எம் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு நியாஸ் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறா, நீ உன் ப்ரொஃபைல் ஏற்றிக்கோ, சினிமாக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணோம். ஆக்டிங் வராது அப்போலாம், ஆனால் பண்ணும் ஆசை. ரீல்ஸ் வச்சு சும்மா நான் பாட்டுன்னு ஏதோ பண்ணுவேன், ஃப்ரேம் இவ்வளோ தூரம் மேலே இருக்கும், நான் இங்கே தவிர மண்ணை மட்டும் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தோம், ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டானா, எப்படி சொல்ல 1 மில்லியன் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாளே கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரெகுலராக பண்ணும்போது 1 மில்லியன் போயிடுச்சு. ஆனால் நடிக்க தெரியாது அவ்வளோ எனக்கு. ஸோ பண்ணணும் ஆசைனால பண்ணிகிட்டே இருப்பேன். வெளியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க சம்திங் வந்து ஒன்று ஒரு மொக்க வீடியோவில் பார்த்தேன்டா, ரொம்ப மொக்கையாக பண்ணேனா, ஆனால் 1 மில்லியன் போயிடுச்சுடா, எப்படின்னு தெரில அப்படின்னாங்க. ஸோ அது எனக்கு மைண்டில் ஓடினே இருந்துச்சு. வீடியோ போயிடுச்சு, ஆனால் நான் நடிக்கவே இல்லை, நல்லாவே பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சு தான், ரெகுலராக பண்ண தான் இப்போ ஓரளவுக்கு நடிக்க ஆரம்பிச்சிருக்கேனே. ஓரளவுக்கு நடிக்கிறடா, அவங்களே வந்து சொல்கிறாங்க, சூப்பராக பண்ணியிருக்கடா, நல்லா இருந்துச்சு ஆக்டிங் ஸ்கில், இப்போ பரவாயில்ல சூப்பராக பண்ணுறீங்க, கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு அவங்களே வந்து சொல்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு. பரவாயில்லடா ஃபயஸ், ஏதோ பண்ணுறேன், நீயும் நடிக்கிற, போயிட்டு வாடா எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக இப்போ பர்சனலாக எஃபர்ட் போகிறீங்களே, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா, ரொம்ப அதுக்காகவே வந்து உடம்பு ரெடி பண்ணிட்டீங்களோ? அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி ஆனதுன்னு எனக்கு தெரியல. சாப்பிடுவேன், நல்லாவே சாப்பிடுவேன், பட் ஆனா டக்குன்னு குண்டாயிட்டேன். அது எல்லாருமே சொல்லுவாங்க, என்னடா குண்டாயிடுச்சு அப்படின்னுவாங்க. எனக்கு ஆனா பழசு தான் பிடிக்கும்னுவேன். இங்களா மூஞ்சி கொஞ்சம் ஒல்லியா இருக்கும், அப்ப நல்லா இருக்குன்னுவாங்க. ஆனா இல்லடா, இது இப்ப இருக்கிறதா நீ கரெக்டா இருக்க, சினிமாக்குள்ள போனா இப்படிதான்டா இருக்கணும், அப்ப ரொம்ப ஒல்லியா இருந்தேன், உன்னை எதுக்குமே எடுத்துக்க மாட்டாங்க, இப்போ ஓகேடா கரெக்டா இருக்கடா அப்படின்னுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சீக்ரெட் எப்படின்னு கேட்டாலும் சொல்லி தர மாட்டான். எனக்கு ஒரு யாசகம் எப்படி வெயிட் போடுறதுன்ட்டு. 3 பேரும் அழகா தான் இருக்கீங்க. ஓவரால் வெயிட் சொன்னேன், திடீர்னு வெயிட் போட்டான்ல, நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன். ஜிம்முக்குலாம் போகணும்னு நினைப்போம். ஒரு ஏதோ 2 ஃபீஸ் நானும் வந்து அவரும் கட்டினேன். 2 நாள் தான் போகணுமே, இன்னும் போவே இல்லை ஜிம்மு. தேவையான பீஸ் கட்டினீங்களா? 1 வருஷம்லாம் கட்ட மாட்டேன். அதுல கரெக்டா கட்டி தான் ஏமாந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கட்டினேன், 2 நாள் போனேன், 3 நாள் போவே இல்லை, அப்படியே ஷூட்னு போயிட்டேன். இந்த மாசம் தான். நீங்க சொல்லுங்க, நீங்க பட்ட எக்ஸ்ட்ரீம். எனக்கு இதான் அந்த கலெக்ஷனில் வந்து நானும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் கிட்ட ஒர்க் பண்ணேன். சரி, சேலரி அதிகமாக வாங்குறான், ஸோ நம்மளும் போய்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு 1 மந்த்து சத்தியமாக என்னால் முடியல அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த ஏரியாவிலே ஒரு வந்து கலெக்ஷன் பண்ணணும் ஒரு வீட்டில். அவங்க வந்து இஎம்ஐ கட்டல. வந்து கேட்டதுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க, ஒரு லேடி தான் நல்லா ஷவுட் பண்ணி பேசினாங்க. எப்படி சொல்கிறா, நீங்கள் வரீங்க போய்ட்டு மேனேஜர் கூப்பிடுங்க, இதுக்கப்புறம் எங்கள் வீடு ஒரு மாதிரி பேசினாங்க. ஸோ நானும் ஒரு மாதிரி வந்துட்டேன், வேலையை விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஃபேன்டி ஸ்டோரில் வந்து ஏதோ வாங்க வந்துக்கிறேன். அவங்க அப்பா போல் வந்துட்டு, நீங்கள் ரியாஸுன்னு என் பையன் உங்கள் ஃபேனு, அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வீட்டில் நடத்துகிறாங்க, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னாங்க. சரி, நானும் சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு நானும் சரிக்கு தான் போய் அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு ஸோ உள்ளே கொடுக்குறேன். பார்த்தா அந்த லேடி வராங்க, வாங்க 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 உட்காருங்க கேக் சாப்பிட்றீங்களா? அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைண்ணா, ஆனால் எனக்கு அவங்கள நல்லா ஞாபகம் இருக்குது அப்படி சொன்னாங்க. இப்போ இப்படி வந்து உட்காருங்க, கேக் வெட்டுறீங்களா, சாப்பிடுங்க, ஃபோட்டோ எடுத்து எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. சூப்பர். அவமானப்பட்ட இடத்துல இருந்து போய் திடீர்னு போனேன், பார்த்தா அவங்க நிற்கிறாங்க. எனக்கே ஷாக்கு, இவங்க தான் எனக்கு அப்படி கேட்டாங்க, இன்னும் இப்போ இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. கேட்டாலும் நீங்க திரும்ப பதில் சொல்றீங்க, வெற்றியா வந்து நிக்கிறீங்க. இப்போ பிரதர், நீங்க 2 பேரும் சொல்லுங்க, எவ்வளோ இவங்க வந்து 3 பேரும் அவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்கல்ல, என்ன ஒரு இவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யாரையாச்சும் ஒருத்தர் கலாச்சா கூட 2 பேரும் வந்துருவாங்க. 2 பேரும் சப்போர்ட் பண்ணி, என்ன நீலாம் வரனா நான் அப்படி நாளே திருப்பி என்ன கலாய்ப்பாங்க, அவங்களுக்குள்ளே கலாச்சி அப்படியே வெளியில் போயிடுவாங்க. எப்படியோ சமாளிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் 3 பேரும் நல்லா இருப்பாங்க. எனக்காக ஒரு நாள் வந்து நம்ம தம்பி மாதிரி தானே, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்திருக்கா, இல்லை தம்பியாக தான் பார்த்துட்டு இருக்காங்களா? தம்பியா இல்லைன்னா எப்படி இவ்வளோ தூரம் வெளியால் உள்ள விடுவாங்க.
தம்பி நான் வெளியில் கஷ்டப்படுற தெரிஞ்சு தான் 3 பேரும் அக்செப்ட் பண்ணி உள்ள டீம் உள்ள ஒரு இன்டர்வியூ இதை உட்காந்துருக்கேன். ஒரு எடிட்ரு நான் அங்கே உட்காந்துருக்கணும், இங்கே உட்காந்துருக்கேன்னா இவன் எப்படின்னா ஃபஸ்ட்டு இவன் கரியரில் என்ன ஆகணுன்றதே ஒரு கேள்விக்குள்ளே இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எல்லாருமே ஒரு மைண்ட் செட் வச்சிட்டோம், இவன் இதாக போகிறான் இவன் அதை. ஆனால் இவனுக்கு எதுவுமே இல்லாமே இருந்துச்சு. நீ எடிட்டர் ஆகு, நீ எடிட்டர் பண்ணு, எடிட்டர் நல்லா இருக்கும், நல்ல டேலண்ட்டு, கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறம் தான் இவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நம்ம எடிட்டர் ஆகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவனை கிளாஸ் போனான், எடிட்டிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டான், நம்ம வீடியோஸ் நிறையா பண்ணான், புதுசாக கற்றுக்கினான். இப்போ ஒரு எடிட்டர்னு அவனுக்குன்னு ஒரு நாள். இப்போ என் ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டால் இவன் எடிட்டர்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவனுக்கு என்னன்னே தெரியல, என்ன பண்ண போகிறேனே வாழ்க்கையில் தெரியல. ஸோ அந்த மாதிரி இவனோட டேலண்ட் இவனே தேடி. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, நான் என்ன ஆக போகிறேன், ஜாலியாக இருக்கணும், அது ஜாலியாக இருக்கும். அந்த வயசில் அந்த மாதிரி என்ன ஆக போகிறேன்னே ஒரு மைண்டே இல்லை. அதுக்கப்புறம் நீ எடிட்டர் ஆகலாம். யாருமே ப்ரொஃபஷனல் ஃபயாஸ் யூடியூப் பார்த்து ஃபயாஸ் இவன் கற்றுக்கினா, இவனை கிட்டே சொல்லி ஒரு யூடியூப் பார்த்து இவன்ட்டு நான் கற்றுக்கினேன், அவ்வளோதான். ஓகே சூப்பர். மோனி உங்களை கேட்கலன்னு அடிப்பாங்க கமெண்ட்டில் வந்து, எங்கள் தலைவி என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் 3 பேர் ஒற்றுமையை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? உண்மையிலே எனக்கு உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க? ஆமாம், என்ன கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பார்த்துப்பாங்க. 2 பேருமே சரி, அவனும் சரி இவரும் சரி, 4 பேருமே என்னை தங்கச்சி மாதிரி தான் பார்த்துப்பாங்க இவனை தவிர. இது எனக்கு எப்படி இருக்கும்னா, என் ஃபேமிலியில் எனக்கு கிடைக்காத ஒன்று. அழுதுகிட்டே பேசுறியா? அழுதுகிட்டே பேசிட்டோம். இல்லை மைக் போட கம்ஃபர்ட். ஓகே இப்போ பேசிக்கோ. நீ சிரிப்பு ஒரு நிமிஷம் இருடா. ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க, அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். என் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவை தவிர என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டா. அப்படிதான் அப்படிதான் சொல்லுவாங்க. நானே எனக்கும் தெரியும் எனக்கு எதுவுமே டேலண்டே இல்லைன்னு எனக்கும் தெரியும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எதுவுமே தெரியலையே, எனக்கு ஒருத்தவங்க கீழே வேலை செய்கிறது பிடிக்காது. ஒரு ஆஃபீஸ் போனால் 1 மந்த்துக்கு மேலே நாங்கள் வேலை செய்ய மாட்டேன். லாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணேன். அது ஒரு பேபி ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து ஃபுல்லாக குழந்தைங்க கேஸ் தான் வரும். என்னோட கேரக்டருக்கு அங்கே சுத்தமாக செட்டே ஆகலை. ஆமாம், அது ஒரு மாதிரி நிறைய டிசீஸில் வருவாங்க. என்னோட கேரக்டருக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. டெய்லி வீட்டுக்கு வந்து அழுவு, எனக்கு அது செட்டே ஆகாது. அப்புறம் இவங்க அம்மா கிட்டே சொன்னேன், ஏன் அம்மா அப்போ நான் இங்கே இருந்தேன், இவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். இவங்க எல்லாம் ஓகே பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க அம்மாட்ட சொன்னேன், எனக்கு அந்த வேலை போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் அம்மா கிட்டே சொன்னேன், மணி எனக்கு எப்படின்னா வேறு விதத்தில் எதுனா நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம். எனக்கு இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு ரீல்ஸ் பண்ணுறது மட்டும் தான் பிடிக்கும், பேக் கேமரா கூட ரீல்ஸ் பண்ணுறது பிடிக்காது, வராது. கேமரா பார்த்தாலே ஒரு மாதிரி ஷை ஆகிடுவேன். அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், நான் கண்டிப்பாக உன்னை சம்பாரிச்சு கொடுப்பேம்மா, எனக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷமாச்சும் டைம் கொடு அட்லீஸ்ட்டு அப்படின்னு. அவங்க அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி நீ எதா பண்ணு, எல்லார் வீட்டிலும் அப்படி தானே, கஷ்டப்படுறாங்கன்னா விட்டுருவாங்க, உங்கள் விஷயத்துக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு. சரி நீ ஓகே பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நான் வீட்டை பார்த்துக்கிறேன், பண்ணு. என் மாதிரி சிங்கிள் பேரண்ட் தான். அப்போது அவங்க வந்து ஓகேன்னு விட்டுட்டதுக்கப்புறமா நான் இவங்ககிட்ட சொன்னேன், இவங்களும் நின்றுடு அப்படின்ட்டாங்க, என் மம்மியை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும். அப்பயும் சும்மா தான் இருந்தேன் கொஞ்ச நாள் வீட்டிலே. அப்புறம் தாஸ் அண்ணான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய அவர் என் ஃபேமிலி கிடையாது, ஆனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பண்ணாததெல்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க இதான் ஓப்பனாக சொல்லணும்னா, இங்கே வந்ததுக்கப்புறமா தான் என் லைஃபே மாறிச்சு. யூடியூப்பில் வரணுன்றது என் ஐடியாவே இல்லை. யூடியூப்பில் வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு ஃபேம் கிடச்சிது, இன்ஸ்டாவில் அப்போ ஒரு ஃபேம் கிடச்சிது, அது மூலமாக வர்றது எல்லாமே அப்படி வந்து இப்போது எல்லாருமே ஒரு மாதிரி எப்படி பார்க்குறாங்கன்னா, ஓகே இவ பொறுப்பான பொண்ணு. என்னை வந்து நிறைய பேசியிருக்காங்க. அப்போ இப்போ அது சொல்லு இல்லை உங்களை மாதிரி வர பெண்களுக்கு வந்து நீங்கள் உதாரணம் இருக்கீங்க. ஈவன் என் அப்பாவே என்னை நிறைய திட்டியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்ல விரும்பலை, ஓகேவா? அப்படி சொல்லும்போது இப்போ அவங்களே வந்துட்டு பார்த்து ஓகே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கா, நீ செட்டில் ஆகிட்ட அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ரொம்ப பேசுகிறாங்க. கூப்பிட்டு மதிக்கவே மாட்டாங்க, கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. இப்போ அவங்களாம் கூப்பிட்டு என்னை பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நான் வந்து எனக்கு எப்பவுமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அது ஒரு சில சுச்சுவேஷனில் அது வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ எனக்கு திருப்பி இந்த இடத்துல அந்த ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துடுவேன். அதுக்காக நான் வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமா உங்களுக்கு? எப்படி நீங்கள் லவ் பண்ணீங்க? 11th படிக்கும்போது, 11th எண்டில், சம்மடி சாரி 12th நீ எண்டில், பேசுறது வந்து கேட்கணும்னா 12th எண்டில். 12th எண்டில் எப்படி பிடிச்சி போச்சு உங்களை? ஃபயாஸ்ன்னு பார்த்தோன்னே இதானே என் மாப்பிள்ளை அப்படியே முடிவு பண்ணீங்களா? யார் ப்ரப்போஸ் பண்ணா? என்ன சொல்லி இவர் தான் ஆக்சுவலி. சொல்லவே இல்லை. ஆமாம் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்காக இவர்கிட்ட நான் பேசினேன். அதுவும் நான் பேசல, அவங்க தான் பேசினாங்க. இவர் நான் நினச்சிட்டு பேசிட்டு இருந்தாரு. அது அப்படியே எப்படியே போய் அப்புறம் இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டார். அந்த கதைலாம் நான் சொல்ல அப்படி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து வாழ்க்கை துணிவு இவதான் முடிவு பண்ணீங்க? 11th படிக்கும் போதே படிக்கிற வயசில் அம்மா
படிக்கிறதுனா எப்படி அது எப்படின்னு தெரியல ப்ரோ, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியல எனக்கு. அதான் அப்போ ஒரு சின்ன ஒரு ஆசை, லவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அது அப்படியே அம்மா மெச்சூர்டான லவ் அப்பதான் வந்துச்சு. அதனால அப்படியே கண்டினியூ ஆகி போய்ங்க. ஆனால் உங்களை சமுத்திரம் படத்தில் ஒரு தங்கச்சி, குட்டி தங்கச்சி வந்து எல்லா 3 பேரும் பார்த்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த 3 பேரும் பார்த்துக்கிறாங்க. பட் அதில் வந்து இவர் வந்து உங்களுடைய காதலன், மற்ற 2 பேருமே வந்து சரத்குமாராக இருக்காங்க அப்படிங்கிறப்போ உண்மையாகவே ப்ரௌடாக தான் இருக்குது. அண்ட் வந்து இவங்களை எப்படி வந்து பார்த்துக்கணும் ஆசைன்னா, ஒரு ஒய்ஃபை வந்து பயங்கரமாக பார்த்துக்கணும் ஆசை இருக்கும்ல. அதுதான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா அவ. ஸோ அப்பா இல்லாதனால நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ அதில் இவங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க அம்மாவை. ஸோ ரொம்ப ஒரு எப்படி குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர்னா அவங்க அம்மா தான் நான் பார்த்த வரைக்குமே. என்ன பண்ணின்னு போடா, என்ன அப்படி தான் விடுவாங்க, பையன் மாதிரி தான் போடா இது பண்ணுறா அது பண்ணுறான்னு. இவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஃபுல்லாகவே. ஸோ அதனால் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா சின்ன வயசுலேருந்து சரி இப்போ வரைக்கும் சரிமே. எப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்தேனே எப்பவுமே சிரிச்சினே தான் இருப்பா. அப்பப்போ டக்குன்னு மூஞ்சி மட்டும் மாறும், சிரிச்சினே இருப்பா, டக்குன்னு கோவம் பேச வரும், அதெல்லாம் இருக்கும். பட்னா எப்பவுமே எனக்கு எப்படின்னா சண்டை போடக்கூடாது, எப்பவுமே ஜாலியாக இருக்கணும். சண்டை வரும் தான், வந்தால் நீ நைட்டே அதை முடிச்சுட்டு தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே எப்பவுமே அதே மெத்தடில் தான் இவளுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் ப்ரோ, மற்றபடி ரொம்ப ஹாஹா ஓலாம் கிடையாது. சிரிச்சினே சந்தோஷமாக இருக்கணும், எதையும் யோசிக்கக்கூடாது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் ஜாலியாக அப்படியே இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாழ்ந்துட்டு போயிடணும், அந்த மாதிரி தான். ஓகே, ஃபைனலாக ஒரு கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட சிங்கிள் பேரண்ட்டாக தான் உங்கள் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கீங்க. இப்போது மிஸ் பண்ணுவீங்களா? அப்பா எனக்கு மிஸ் பண்ணியிருக்கீங்களா? தினமும் தான் மிஸ் பண்ணிருப்போம். ஏன்னா அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், அவர் டெய்லி வர வருமானம் தண்டல் கட்டுறது சாப்பிட்றது அவ்வளோதான். நாளைக்கான வருமானம் அவர் போனால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நாங்களாம் வளர்ந்தோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்பா இருந்தாருன்னா ஒரு ராஜா மாதிரி பார்த்துக்கலாம், ஒரு மாதிரி கெத்தாக ஒரு உட்கார வச்சு பண்ணணுமே நம்ம கூட. இப்போ இவனுக்கு ஒரு சப்போர்ட்னா நான் வந்து நிற்பேன், இவன் கிட்ட ஏதாவது அட்வைஸ்னால் நான் வந்து சொல்லுவேன், அவனுக்கு ஏதாவது ஒன்றா நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றுனா சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நானே யோசிக்க வேண்டியதாக இருக்கும், நானே பண்ண வேண்டியதாக இருக்கும், சஜஷன் கேட்பேன். ஆனால் எனக்கு ஒரு அப்பா இருந்தாருன்னா அவர் சொல்லுவார், தம்பி இது பண்ணுப்பா சரி பண்ணு. அது ஒரு ஆள் இல்லையேன்ட்டு ஒரு வருத்தம் அப்போலேருந்து ஒரு நாளுமே அது இருக்குது. அது டெய்லியும் அப்பாவை நான் மிஸ் பண்ணி தான் இருப்பேன். இவனும் எல்லோரும் மிஸ் பண்ணுவோம். எங்கள் அப்பா மாதிரி தான் அப்படியே இருப்பான். அதனால் எப்பப்பெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னா அப்படி வந்து ரியாஸு அவன் கூட அவன் பார்ப்பான், ஓகேடா போடா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா டெய்லியும் அப்பா நம்ம கூட இருக்கிற மாதிரி அப்படியே டிட்டோ எங்கள் அப்பா மாதிரியே தான் இருப்பான். ஸோ அதனால் அப்பா இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து +1 படிச்சுருந்தேன், அவன் 9th, இவன் 7th. எதுவுமே தெரியாது, யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் விவரம். 11th படிக்கிறேன் நான். 12th எக்ஸாம் எழுதினேன், ரிசல்ட் பார்க்க கூட அப்பா இல்லை, அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இவனுக்குலாம் எதுவுமே தெரியாது. நான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு போகிறேன்டா, அப்பா இறந்துட்டாரு, ஊருக்கு கூப்பிட்டு போகிறோம். இவன்கிட்ட சொல்ல முடியல என்னால். இந்த மாதிரி நம்ம டேடியை கூட்டிகிட்டு இன்னொரு இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக்அப் பண்ண போகிறோம்டா வாடான்னா, இவன் ஜாலியாக கிளம்புறான், பேக்கில் துணி எடுத்து வைக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். அவனுக்கு தெரியல என்ன சுச்சுவேஷன்ட்டு, அவனுக்கும் தெரியல. அவன் ஊரில் இருக்கான், அப்பா இருக்கிறப்ப அவன் இங்கே இல்லை, ஊரில் இருந்தான். இவனை கூட்டிட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம். இவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரே ஒரு ஆள். அம்மா எல்லோரும் நான் ஊர்லேயே செட்டில் ஆகணும்னு, சொந்தக்காரங்க எல்லோரும் நீங்கள் சென்னைக்கெலாம் வர வேண்டாம், உங்களுக்கு இங்கே யார் இருக்கா? ஏன்னா அம்மா மட்டும் தான் இங்கே, எங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க கூட இங்கே கிடையாது சென்னையில். அப்பாவோட தங்கச்சி மட்டும் இங்கே இருக்கிறாங்க, வேறு யாருமே கிடையாது. எதுக்கு இங்கே வரீங்க, உங்களுக்கு தான் யாருமே இல்லையா, அப்பாவும் இல்லை, நீங்கள் எப்படி லைஃப்பை ரன் பண்ணுவீங்க, நீங்களாம் காரைக்காலே இருங்க, நாங்களே உங்களை பார்த்துக்கிறோன்னு சொந்தக்காரங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க. அம்மா ஒருத்தங்க மட்டும் வேண்டாம், என் பிள்ளைங்க அங்கே போனால் நல்லா வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் அங்கேயே போகிறோன்ட்டு அம்மா கூட்டின்னு வந்தாங்க. கூட்டினதுலேருந்து வந்த அன்றைக்கிலேருந்து நான் வேலைக்கு போனேன். இப்போ வரைக்கும் இந்த 1 மில்லியன் வர வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் வேலைக்கு போகாமல் உட்காந்துருந்தேன். ஸோ அதனால் அப்பா இல்லாத ஒரு பெரிய இழப்பு தான். அது அப்பா இல்லாத எல்லாருக்குமே தெரியும். அப்பா இருந்தால் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே, ஜாலியாக இருந்திருப்பார், டிவி பார்ப்பார், ஜாலியாக இருப்பார், கூட இருப்பார், எங்களுக்கு எதாவது கண்டென்ட்னா எழுதி கொடுப்பாரு. அப்பாவும் சினிமா சைடில் வேலை பார்த்தவர் தான். அந்த சைடில் என்ன இடம் அது, சாலிகிராமத்தில் தான் அப்பா இருந்தார். அப்பா எல்லாருமே பழக்கம், மயில்சாமிலாம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி இருந்தவர். ஸோ இருந்தால் அவரும் இப்போ கண்டென்ட் எழுதி கொடுப்பாரு, வீடியோ பண்ணலாம். ஆனால் இல்லை அவருன்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும் இருக்குது எல்லாருக்கும். சும்மா ஏதாவது பேச சான்ஸ் கிடச்சா சம்திங் வந்து அப்போ உங்கள் அப்பா நினச்சே பேசுங்கண்ணே, அப்பா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க இப்போது சிச்சுவேஷனில்? அப்படி கேட்பீங்களா சின்ன வயசில்? அப்படி டெய்லி நைட் ஆனால் இருக்கும். நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்தோன்னா ஆளால் ஒரு உண்டில் வச்சுப்போம், 5 ரூபா கேட்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 உண்டியில் பார்த்தீங்கன்னா ஓட்ட வந்துருக்கும். அது யார் காரணம் பார்த்தீங்கன்னா இவன் தான். அடியில ஓட்ட போட்டு எடுத்துட்டு போய் பிளேஸ் இவர் தான் பயங்கர கேடி போடுற வீட்டில் என்ன செட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. மேலேருந்து உடச்சா கண்டுபிடிச்சிருவான்ட்டு கீழேருந்து உடச்சிட்டு ஒரு கண்ணா எடுத்துட்டு போவான். கேம் கடையில் போயிட்டு கேம் ஆடுவான். ஒரு நாள் நான் சில்லறை மாத்திருக்கேன், அந்த கடைக்குள்ள போறேன். ஆனால் வந்தா நான் ஒரு 100 ரூபா சில்லறை கொடுங்கன்னு 5 ரூபா கண்ணா எடுத்து அள்ளி கொடுக்குறாரு. என்னன்னா இவ்வளோ சில்லறை வச்சிருக்கீங்க? எல்லாம் தம்பி தான்ப்பா கொடுக்குறான். தம்பி கொடுக்குறானா? சரி வீட்டில் ஏதாச்சும் வந்து உண்டியில் இப்படி இழுக்கிறேன், டபடபடன்னு கீழே விழுது. பார்த்தா ஒரு ஓட்டை போட்டு உள்ளேருந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு.
ஆனா இது வரைக்கும் அப்பா எங்களை ஒரு தடவை கூட அடிச்சது கிடையாது. இப்போ கடைசியா ஒரு அப்பா இருந்த வரைக்குமே எங்களை ஒரு தடவை கூட எங்க அப்பா அடிச்சது கிடையாது. எங்க அம்மா எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த தொடப்பக்கட்டை, கரண்டி, என்னென்ன கையில கிடையாதோ எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்பா இது வரைக்கும் எங்களை அடிச்சது கிடையாது. அது அம்மா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா அடிக்கிறது இல்லை. ஏன்னா அடிக்கிற மாதிரி நாங்க நடந்துக்கல. என்ன மட்டும் அடிப்பாங்க சின்ன பையன்ல. ஆமா, நீ பண்ற சேட்டெல்லாம் 5 ரூபாய் வண்டி வரைக்கும் ஓட்ட போட்டீங்கன்னா எப்படி? அது அப்போ ஒரு ஆசை, பிளே ஸ்டேஷன்னாலே ஆசை. இப்போ வரைக்குமே எனக்கு இந்த கேம்ஸ் சிஸ்டமு அதெல்லாம் ரொம்ப ஆசை. அப்புறமா பார்த்தீங்கன்னா நானே ஒரு PS5 வாங்கி வச்சு விளையாண்டு, அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது. அதெல்லாம் 2 ரூபா எவ்வளோ 5 ரூபா கொடுத்து விளையாடுவோம் PS2. இப்போ கேம் கல்ல போயிட்டு half an hour விளையாடு. நான்லாம் அங்கேயே தான் இருப்பேனே. நான் விளையாடுனா கூட காசுலாம் கூட மற்றவங்க விளையாடுறத உட்காந்து பார்த்துனே இருப்பேன். சரி விளையாடுறாங்களே, அவங்க தருவாங்க, தம்பி வெளியே போயிட்டு வரேன் விளையாடு, அந்த மாதிரிலாம் அதுக்காகலாம் வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் பிளே ஸ்டேஷன்லாம். சூப்பர் சூப்பர். நீ அழமாட்டீங்கன்னு தைரியத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அழுதுருவாங்களா அந்த கேள்விக்கு? இல்லை, அவ்வளோ முடிக்க போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சிங்கிள் பேரண்டில் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கிற. எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு 5th படிக்கும் போதுலேருந்தே மம்மி சிங்கிள் பேரண்ட் தான். ஸோ அப்போ நான் வந்து மம்மி கூட இருக்க மாட்டேன். அவங்க வந்து ஒரு வேலைன்னு போயிடுவாங்க. ஸோ என்னால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அவங்க அக்கா அவங்களும் அப்போ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா அவங்க வீட்டில் தான் மோஸ்ட்டாக இருப்பேன். அவங்க தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே வளர இப்போ தான் எங்கள் அம்மா கூட எனக்கு இருக்கவே டைம் கிடச்சிருக்கு. இப்போ நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட அவங்க வேலையில் தான் இருந்தாங்க. அப்புறம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம்னு சொல்லலை, அது ஒரு இஷ்யூவில் பிரிஞ்சு நானும் மம்மி தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ மம்மி வீட்டோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் வீட்டில் தனியாக இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்காது. ரொம்ப எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படி இருந்து வளர்ந்துட்டனால அந்த மாதிரி சிங்கிள் தனியாக இருக்கிறதுக்கே பிடிக்காது. இப்போது சிங்கிள் பேரண்ட்டாக எப்படி சொல்கிறதுனா, என்னை விட என் மம்மி தான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி நிறைய பேர் அசிங்கமாக பேசுவாங்க என்னையும். ஏன்னா நான் ஒரு பொண்ணு இல்லை, தனியாக வீட்டில் விட்டு போயிடுறாங்க, என்னையும் சேர்த்து அசிங்கமாக பேசுவாங்க. அது எதுவுமே அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி என் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு தான் இருந்தாங்க. இப்போயும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் எங்கள் அம்மா, எனக்கு என்ன ஒரு ஆசைனா எங்கள் அம்மாவுக்கு கோல்டு வாங்கணும், கோல்டு ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. அவங்கள வீட்டில் வேலைக்கு போகும், வீட்டில் வச்சு பார்த்துக்கணுன்றது ஆசை. இப்போ தான் ஒன்றே நிறைவேறி இருக்கு. அவங்கள வேலைக்கு போகும், வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். இன்னும் கூடி சீக்கிரத்தில் 2மே பண்ணணும்னு ஆசை. இவங்க அம்மா பற்றி சொல்லுங்கள். இவங்க அம்மா எப்படின்னா, இவங்க வந்து அத்தை மாதிரி சொல்ல முடியாது. இப்போ இப்படின்னா அத்தை முறை தானே வரும், அந்த மாதிரி கிடையாது. அவங்களுமே என் மம்மி மாதிரி தான் இருப்பாங்க. இப்போது எல்லாருமே கேரக்டர் ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்குது. அவங்களும் ரொம்ப எமோஷ்னல் டைப்பு. ஏதாவது தப்பு பண்ணால் இது தப்புன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, இவ சொன்னால் எதனா நினச்சிப்பாலும் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக ஒரு அம்மா, என் அம்மா என்னை எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் அவங்க என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நான் இன்னும் கல்யாணம் கூட எங்களுக்கு ஆகலை. ஆனால் அவங்க ஒரு பொண்ணு மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம்.